இன்றைக்கு யாக்கோபை பற்றிதான 10வது செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். இதோடு கூட யாக்கோபுடைய வாழ்க்கை முடிவடையும். இது 10வது தரிசனம். நெட்ல இருக்கிறது, நீங்க திருப்பி கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். யாக்கோபுடைய லைஃப் ஹிஸ்டரி முழுசுமாக உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு கடைசி செய்தி லைஃப் ஆஃப் ஜேக்கப் பார்ட் 10. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டுகளின் குமாரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருமான அங்கேயே செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தன் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். சரி, இப்போது இந்த 37ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே என்ன காண்கிறோம் என்றால், யாக்கோபு யோசேப்பு என்ற குமாரனை மிக அதிகமாக நேசித்தார். அவருக்கு பலவர்ணமான ஒரு அங்கியையும் கொடுத்தார். அதனாலே மற்ற பிள்ளைகள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், நப்தலி என்றான மற்ற சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று பைபிளில் நாம் வாசிக்கிறோம். அவருக்கு பலவர்ணமான ஒரு அங்கியை செய்வித்தார். அதனால அவர்கள் அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். They hated him and could not speak peaceably unto him. முதல் 4 வசனங்களில் என்ன காண்கிறோம் என்றால், the love of Jacob toward his son Joseph. அந்த தகப்பனாருடைய அன்பை நமக்கு இப்ப பார்க்கிறோம். அதற்கு the hatred of Joseph with his brothers. அந்த ஜோசப் his brothers hated him. அவனுடைய சகோதரர்கள் அவனை விரோதித்தார்கள், பகைத்தார்கள். அவனுடைய பகையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதற்கு எப்படி அவனை கொல்ல நினைத்தார்கள், கர்த்தர் அவனை அந்த யோசேப்பை எப்படி பாதுகாத்தார் என்பதை குறித்து நம்ம காண முடியும். அதற்கு அவன் அடிமையாக விற்கப்பட்டு இந்த 22 வருஷத்துக்கு பின்பு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியை அந்த யாக்கோபு கேள்விப்பட்டவுடனே மிகவும் அவன் சந்தோஷம் அடைந்தார். யோசேப்பு வாகனங்களை அனுப்பினான். அந்த குடும்பத்தார் எல்லாருமே கானான் தேசத்திலிருந்து எகிப்திலே போய் குடியேறினார்கள். கடைசியாக அந்த யாக்கோபு 147 வயசாகும் பொழுது மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். இவ்விதமான சம்பவங்களை நான் இன்னைக்கு தியானிப்போம். 37ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல முதல்ல என்ன வாசிக்கிறோம் என்றால், யோசேப்பு 17 வயசாக இருக்கிறார். தகப்பனார் ஜேக்கப் அவனை அதிகமாக நேசித்தார். 3 வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருமான அங்கேயே செய்வித்தான். இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்தார். அவனுக்கு பலவிதமான அங்கேயே செய்வித்தார். Israel loved Joseph more than all his children because he was the son of his old age. He made him a coat of many colors. யாக்கோபு யோசேப்பை மிக அதிகமாக நேசித்தான். அன்புக்கு அடையாளமாக அவன் பலவர்ணமான அங்கி, many colored கோட்டை அவனுக்கு உண்டு பண்ணினான் என்று பைபிளில் நாம் வாசிக்கிறோம். அவன் முதிர் வயதிலே பிறந்ததினாலே அவனை அதிகமாக நேசித்தான் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதை விட இன்னொரு சின்ன பையன் இருக்கிறான், பெஞ்சமின். அவன் இன்னும் யோசேப்பு பிறந்த பிறகு அவன் பெஞ்சமின் பிறந்திருக்கிறான். ஆனா பெஞ்சமினை காட்டில் யோசேப்பு அதிகமாக நேசித்திருக்கும் பொழுது முதிர் வயதில் பிறந்தனால தான் நேசித்தான் என்பது மட்டும் அங்கே அர்த்தம் ஆக. இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏனென்றால் பெஞ்சமின் இருக்கிறதுலே யங்கஸ்ட் சன்னா இருக்கிறார். பெஞ்சமின் பிறக்கும் பொழுது ராகேல் தாயார் மரித்து போனார் என்று கடந்த நாட்டிலே நம்ம தியானித்தோம். அதனால இந்த 2 பிள்ளைகளுக்கும் தாய் இல்லை, தகப்பன் தான் இருக்கிறான். தகப்பனும் முதிர் வயதோடு கூட இருக்கிறார். இப்பொழுது அவனுக்கு வயசு 108. யாக்கோபுக்கு வயசு 108. யோசேப்புக்கு வயசு 17. அதனால என்ன இருந்தால் அது பெஞ்சமின் அதை விட வயசு கம்மியா இருக்கலாம், 5-6 வயசு
2 பிள்ளைகளுக்கும் தாய் இல்லை, மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பன் இருக்கு, இதுக்கு தாய் மட்டும் இல்லை. இதனால தாய் இல்லாத பிள்ளைக்கு இவனே தாயாக இருந்து யாக்கோபு நேசித்திருக்கலாம். சரித்திரக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், historians say that Joseph looked so much like his mother. அந்த யோசேப்பை பார்க்கும்போது அம்மாவுடைய முகசாயல் அவனுக்கு இருந்ததா, அம்மாவுடைய முகசாயல் படி அவன் கலந்திருக்கிறான். அம்மாவுடைய கலரு, அம்மாவுடைய சாயல் அங்கே இருக்கிறது. ஆனால் யோசேப்பு ராகேலை மிக அதிகமாக நேசித்தார். ராகேலுக்காக 14 வருஷம் ஆடு மேய்ச்சான். அப்படி என்றால் ராகேலை எவ்வளவு அதிகமாக நேசித்திருக்கிறான் என்று பாருங்கள். இப்பொழுது அவன் நேசித்த மனைவி மரித்து போனாள். பையனை பார்த்தா அந்த தாயுடைய தோற்றம் தெரிகிறது. Whenever Jacob looked at him, he was the constant reminder of his wife Rachel. அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு ராகேலுடைய ஞாபகம் வருகிறது. அதனால அவன் யோசேப்பை அதிகமாக நேசித்தான் என்று சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார். நம்ம பைபிள் படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது சரித்திரக்காரர்கள் அதிகமாக சொன்னாலும் அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு ஃபேக்ட் என்னவென்றால், ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பை அந்த தகப்பனார் அதிகமாக நேசிப்பதற்கு காரணம் என்ன? What was the reason? Jacob loved his son Joseph more than all others. இதை மற்ற எல்லாரை காட்டிலும் அவன் அதிகமாக நேசிப்பதனுடைய காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவன் ஒரு ஆவிக்குரியவனாய் இருந்தான். Hallelujah. He was a spiritual man. Hallelujah. மற்ற எல்லாரும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தார். தான் நந்தலி, இதை இசக்காஸ் இருந்தால், தான் நந்தலி, காத்தாசே, இதெல்லாம் பில்கால் சில்பாலுடைய பிள்ளைகள். இவங்க செய்த அக்கிரமங்களை, துன்மார்க்கத்தை அப்பாட்ட போய் சொல்லுவாங்க. அதனால அவங்க எப்படி இருந்தாங்க? மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார். மற்ற பிள்ளைகள் பொதுவாக மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். ஆனா இவன் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறார். ஒரு தகப்பனார் எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போலதான் நேசிக்க வேண்டும். ஒரு பிள்ளை மேல அதிக பாசம் வைக்கக்கூடாது. ஈசாக்கு ஏசா மேல பாசம் வைத்திருந்தா, ரெபேக்காள் யாக்கோபு மேல பாசம் வைத்திருந்தாள். ஃபேவரிட்டிசம், பார்ஷியலிசம், இது விதமான காரியங்கள், பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, ஃபேவரிட்டிசம் இருக்கக்கூடாதுதான். இதை யாக்கோபு எல்லா பிள்ளைகளும் தான் நேசிக்கிறான், அவனுடைய தவறு இல்லை. ஆனா இவன் என்னன்னா, இவனுடைய லைஃப் யோசேப்புடைய லைஃப் இவனை பிரியப்படுத்துது. அது மட்டும் இல்ல, யோசேப்பு தகப்பனாருக்கு கொஞ்சம் க்ளோஸா வரலாம், அடிக்கடி அட்டாச்மெண்ட் ஆகிடுறான். மற்றவங்க எல்லாம் கீப்பிங் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க, அப்பாட்ட அதிகமா பேசுறது இல்லை. அவன் எல்லாரையும் தான் நேசிக்கிறான். ஆனா இவன் அதிகமா நேசித்ததுக்கு காரணம் என்னவென்றால், இவனுடைய லைஃப் இவனுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஏனென்றால் Joseph was a spiritual boy. Hallelujah. மற்ற பாய்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய நிறைய தவறுகள் இருந்தது, கீழ்ப்படியாத தன்மைகள் இருந்தது. தகப்பன்கிட்ட நெருங்கி வரமாட்டாங்க, அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி நிற்பாங்க. அதே போல ஒரு பாஸ்டர் எல்லாரையும் நேசிக்கிறார், சபையார் எல்லாரையும் நேசிக்கிறார். சிலருடைய லைஃப் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிடும். சிலருடைய ஆவிக்குரிய அந்த மாதிரி ஆவிக்குரிய அந்த முயற்சிகளை பார்க்கும் பொழுது அது என்னை தெரியப்படுத்துகிறது. சிலர் என்கிட்ட அவங்களா பேசுறாங்க, நல்ல மாதிரி பேசுறாங்க. சிலர் எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் ஒரு வாரத்தை கூட பேசாம போயிடலாம். வாழ்க்கையில ஏதோ 2 நாள் 3 நாள் என்கிட்ட பேசியிருப்பாங்க. மற்ற நேரத்தில் அவர் சர்ச்சைக்கு சோதனை பண்ணா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலர் என்னுடைய வீட்டுக்கு எல்லா காரியத்தையும் சொல்றாங்க, பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் எல்லாரையும் நேசித்தாலும் சிலர் என்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிறாங்க. சிலர் இறக்கிறாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க. அது என்னுடைய சோலுக்கு ஒரு திருப்தி வருது. இதுதான் அக்கறையுடைய பார்சியாலிட்டி கிடையாது, பட்சபாதம் கிடையாது. தேவத்துல பட்சபாதம் இல்லை, யாக்கோபு இடத்துல பட்சபாதம் இல்லை. எல்லா பிள்ளைகளும் ரொம்பதான் நேசிக்கும். ஆனா அவங்களுடைய ஃபால்ட் இது. அவங்க தாபனை பிரியப்படுத்தல, அவங்க தாபனுக்கு நல்ல மாதிரி அட்டாச்மெண்ட் வைக்கல. அது அவங்களுடைய ஃபால்ட் தான், அவருடைய ஜேக்கப் ஃபால்ட் கிடையாது. ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்துவை நம்ம நேசிப்பது அப்படிதான். இயேசு கிறிஸ்து எல்லாரையுமே நேசிக்கிறார், உங்க எல்லாரையுமே நேசிக்கிறார், ஒன்று போலதான் நேசிக்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. God is not a respecter of person. Romans 2:11 நம்ம வாசிக்கிறோம். God loves all. இதோ எல்லாரையுமே நேசிக்கிறார். அவன் சிலருடைய லைஃப் அவருடைய
விசுவாசமானது தேவனை பிரியப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஏனோக்குடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. அதனால கர்த்தர் அவனை உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். சிலருடைய லைஃப் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. சிலர் ஆண்டவரை ரொம்ப அட்டாச்மெண்ட் வைத்துக் கொள்றாங்க. சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பலகால் பண்ணிட்டு அவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள், வேதத்தை படித்து தியானிக்கிறார்கள். அவங்க ஆண்டவரோடு கூட அதிக க்ளோஸ் ஃபெலோஷிப் வைக்கிறாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரிட்டிசம் பண்ணுகிறார். அது பேரு டிவைன் ஃபேவரிட்டிசம். டிவைன் ஃபேவரிட்டிசம் கிடைக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம நல்ல ஃபெய்த் இருந்தா, நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்தா, இதை நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். அவர் நம்ம மேல பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜேக்கப் பார்க்கிறான், இந்த பையன் வித்தியாசமான பையனா இருக்கிறான், இவன் ஸ்பிரிச்சுவல் பாயா இருக்கிறான். மற்றவங்க கார்னல் பீப்புள், அவங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இந்த பையனுக்கு வாஞ்சை இருக்கிறது, ஆவிக்குரியவனாக இருக்கிறான், கர்த்தரை நேசிக்கிறான் என்ற உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இவனுடைய வாழ்க்கையில ஒரு பர்பஸ் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். டிவைன் பர்பஸ் இவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை முன்னக்கூட்டியே அவன் தெரிந்து கொண்டான். அதனால அவன் என்ன செய்யறான் என்றால், அந்த கர்த்தருடைய பிளானுக்கு முன்னதாக செயல்பட்டு அவனை நேசிக்க ஆரம்பிச்சான். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் இருக்குது. இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா அன்பு அதிகமாகுது. அதனால அங்க ஜேக்கப் ஆட்டோமேட்டிக்கா அன்பு அதிகமானது. மற்ற பிள்ளைகள்லாம் என்ன சொல்லுவாங்க நம்ம சிந்தித்து பார்க்காதபடி அவனை அதிகமாக நேசித்து ஆரம்பித்தான். டிவைன் ஃபேவரிட்டிசம். இதை கர்த்தர் அவனுக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கொடுக்கிறார், விசேஷித்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று இவன் அவனை நேசித்ததால அவனை அன்பு கூர்ந்தா. இதை மற்ற பிள்ளைகள் என்ன நினைச்சாங்கன்னா ஹியூமன் ஃபேவரிட்டிசமா எடுத்துக்கணும், மனுஷிக தன்மையின்படி இவர் நேசிக்கிறார் அப்படின்னு மற்ற பிள்ளைகள் எல்லாமே இதை நேசிக்கிறார்கள். அப்பா மேல கொஞ்சம் ஃபீலிங் வந்தது. யோசேப்பை வெறுத்தார்கள், அப்பா மேலேயும் மனதாங்கள் வந்தது. நம்ம எல்லாரையும் விட அவனை தான் அதிகமா நேசிக்கிறார்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இதோ அவனை பகைத்தார்கள். சகோதரர் நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம், அந்த யோசேப்பை தான் அதிகமா நேசிக்கிறார். அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். They thought their father was doing favoritism toward Joseph, so they hated Joseph and they did not speak to him peaceably unto him. அவனோடு கூட சமாதானமாக பேசவில்லை என்று சொல்லப்படுது. கொஞ்சம் ஃபீலிங் இதை யோசேப்பு மேல பகை, அவனை தான் அதிகமா நேசிக்கிறார் என்று நினைக்கிறார். நீங்களும் நல்லா பழகுங்க, நீங்களும் நல்ல மாதிரி ஆக்கிரமா ஜீவிங்க, அப்பா எல்லாரையும் நேசிப்பார். எல்லாருமே ஸ்பிரிச்சுவலா பாருங்க. ஒரு பாஸ்டர் என்ன எதிர்பார்க்கிறார்? சபையெல்லாம் ஸ்பிரிச்சுவலா வரணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். யாரும் கெட்டு போகிறதுக்கு பாஸ்டருக்கு விருப்பம் கிடையாது. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார், எல்லாரையும் ஒன்று போல தான் நேசிக்கிறார். ஆனா சிலர் ஆவிக்கிறதுல வளருகிறாங்க, சிலர் கர்த்தரை பிரியப்படுத்துகிறார்கள். அது பாஸ்டருக்கு ஒரு சந்தோஷம், அவங்களோட பேசுறதுல ஒரு சந்தோஷம், அவங்களோட ஐக்கியப்படுதல ஒரு சந்தோஷம். அது அவங்கள பொறுத்து தான் இருக்கக்கூடிய, கர்த்தரை பொறுத்து கிடையாது, தகப்பனார பொறுத்து கிடையாது. இந்த பிள்ளைகள் எல்லாமே என்ன செய்வார்கள் என்றால், அவங்க நாங்க எங்க இஷ்டப்படி வாழும், ஆனாலும் எங்களுக்கும் ரொம்ப அன்பு காமிக்கணும், அன்பு காமிக்கதான் செய்தாரு. ஆனா நீங்க அவர்கிட்ட போய் அட்டாச் ஆகலையே, அவரை சந்திப்பதும் கிடையாது, ஒரு வார்த்தை பேசுறதும் கிடையாது. அப்படியே அமைதியா வர வேண்டியதான், அமைதியா போக வேண்டியதுதான். எந்த எமோஷன் இல்லை, எந்த விதமான எந்தூசியாசம் இல்லை, ஆர்வம் இல்லை. என்ன செய்ய முடியும்? நேசித்தாலும் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். அந்த அன்பை வெளிப்படுத்தணும்னா அவங்களும் அந்த அன்பை வெளிப்படுத்தணும், அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த காலத்துல இவ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க என்றால், பீஸ் பி அன்டு யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அல்லது உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது பதிலுக்கு அவங்களும் பீஸ் பி அன்டு யூ, உனக்கு சமாதானம் உண்டாவதாக அல்லது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று மறுபடியும் சொல்ல வேண்டும். நம்ம ஒருத்தர் பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்றோம், அவங்களும் பிரைஸ் லார்ட் சொல்றாங்க.
நம்ம ஒருத்தரை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லும் பொழுது அவங்க வந்து கையெடுக்காதபடி ஒன்றும் வந்து முகத்தை எட்டி பார்க்காதபடி தலை கீழே போட்டு அப்படி அந்த பக்கமா திரும்பி போனாங்க நினைப்போம். நம்ம கூட ஐக்கியப்பட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படி நினைக்கும் பொழுது நம்ம அவங்க அவமானப்படுத்துகிறார்கள் என்று நினைக்க வேண்டியது. அதே போல ஜோசப் தன்னுடைய பிரதர்ஸ் எல்லாரையும் பார்க்கிறான். எல்லாரும் கூட ஆடு வாங்கி நினைக்க போகிறான். அவன் சொல்ல எல்லாரையும் பார்த்து பீஸ் பி அண்ட் யூ பிரதர், இதோ சகோதரர்களே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதா சொல்லும் பொழுது ஒருத்தரும் அவனுக்கு பதில் வார்த்தை சொல்ல அவனோடு கூட சமாதானமாய் பேசவில்லை என்று சொல்லப்படும். They did not speak to him peaceably unto him. Peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நம்ம praise the Lord சொல்றோம். அப்படி இல்லை, அவங்க வந்து peace be unto you அது பதில் அவன் மற்ற யாருமே சொல்லல. முக வித்தியாசமாய் இருந்தது. இது வந்து ஒரு great reproach. அது அவனுக்கு ஒரு அவமானமாய் இருந்தது. It is a great reproach when you are not welcome. People do not like you when you are around them. அவன் யோசிப்பு அவங்க கூட இருக்கும் பொழுது அவனை விருப்பப்பட அவனை வரவேற்கலைன்னு அர்த்தம். அவனை அவமானப்படுத்துவதற்கு அடையாளமாய் இருந்தது. ஏனென்றால் அவனுடைய ஹார்ட் வந்து பொறாமையினாலே இருக்கிறது. envy heart filled with bitterness, கசப்பு இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, filled with hatredness. இது அவங்களுக்குள்ள பகை நிறைஞ்சி இருக்கு. பாத்தீங்களா மனுஷனுடைய சுவாமி எப்படி இருப்பாங்க? அவங்க எல்லாருடைய மனசும் கசப்பு, வெறுப்பு, பொறாமையினாலே அவங்களுடைய இருதயம் நிறைந்திருந்தது. Jesus loved by his father. இயேசு பிதாவினால் நேசிக்கப்பட்டவராய் இருந்தார். but hated by his brethren the Jews. யூதர்கள் அவருடைய சகோதரமார்கள் அவரை பகைத்தார்கள். ஏன் பகைத்தார்கள்? இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவராய் இருந்தார். ஆனால் அந்த பரிசேயரோ மாய்மாலக்காரராய் இருந்தார், ஹிப்போக்ரீட்டாய் இருந்தார். அவங்களுடைய மாய்மாலத்தை அவர் கண்டித்ததினாலே, இவர் அவர்களை காட்டிலும் வித்தியாசமாய் இருந்தனாலே அந்த வேதபாரகர் பரிசேயர் யூதர்கள் இயேசுவை பகைத்தார்கள். யோசேப்பை எப்படி பகைத்தார்களோ அதே போல தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பகைத்தார். எக்ஸோடஸ் என்ற செய்தியில் விதமாய் சொல்லுகிறார். பியூட்டிஃபுல் டைம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். யோசேப்பு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பரிபூர்ணமான மாதிரியா இருக்கிறார். He was loved by his father, hated by his brother. தகப்பனால் நேசிக்கப்பட்டார், ஆனால் யூதர்களால் பகைக்கப்பட்டார். யோசேப்பு தகப்பனால் நேசிக்கப்பட்டான், சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். அது ஒரு இணையாக இருக்கிறது. And they hated him without a cause. எந்த காரணம் இல்லாதபடி அவரை பகைத்தார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் காரணம் இல்லாமல் பகைத்தார்கள். ஏனென்றால் because he was a spiritual and had a spiritual understanding and could tell forth of know the secret of the heart. இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து இதோ அவர் வியாதிகளை சுகமாக்கினார், அவர் அற்புதங்களை செய்தார், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அவருக்கு இருந்தது. அவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இல்லை, ஆவிக்குரிய வரம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு ஒன்லி தேரி தான் இருந்தது, கொள்கைகளை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கிட்ட அற்புத அடையாளம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு அற்புத அடையாளம் இருந்தால் தன்னால ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்ததுனால அவங்களுக்கு பொறாமை வந்தது. அவரோட பொறாமையினாலே அவர்களுக்கு கசப்பு, இதயத்திலே கசப்பு வந்தது. இயேசு கிறிஸ்துவோடு கூட சமாதானமாய் அவர்கள் பழகவில்லை, அவரை பகைத்தார்கள். கடைசியாக அவரை சிலுவையில் அறைந்தார்கள். The Jews hated him for that cause. அந்த காரியத்துக்காகத்தான், அவர் ஆவிக்குரியவராய் இருந்தனால்தான் அவர்கள் வந்து அவரை பகைத்தார்கள். அதே போலதான் இந்த யோசேப்பை சகோதரர்கள் பகைத்தார்கள். தகப்பனார் என்ன பண்ணார் என்றால் அவருக்கு பலவர்ணமான அங்கியை அவர் உண்டு பண்ணினார் என்று அந்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கும். அவருக்கு அந்த யோசேப்புக்கு பலவர்ணமான அங்கி எதற்கு அடையாளமாயிருக்கிறது? The many colored coat types the baptism of the Holy Spirit. Hallelujah. பலவர்ணமான அங்கி பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால தகப்பனார் அவருக்கு பலவர்ணமான அங்கியை கொடுத்தார் என்றால் அவன் வந்து baptism of the Holy Ghost பெற்றிருந்தான். ஆமென். பாஸ்டர் தண்ணீர்னால ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். நீங்க மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த செய்தியை விசுவாசித்தால் நான் உங்களுக்கு எந்த நேரத்திலையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நான் தண்ணீரில் தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்.
சமயம் நான் பசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. யார் கொடுப்பா? இயேசு கிறிஸ்து. அவர் பசுத்த ஆவினாலும் அக்னினாலும் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். பாஸ்டர் தண்ணீர்ல தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். ஆனால் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு தான் பசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற முடியும். இங்கே நீங்க கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. பசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். அப்பொழுது வானத்திலிருந்து என்ன சத்தம் உண்டானது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாய் இருக்க பிரியமாய் இருக்கிறேன். மத்திய 3:16-17 வாசிக்கும். 17 வாசிக்கலாம். அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. This is my beloved son in whom I am well pleased. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார், பசுத்த ஆவியை பெற்றார். அப்பொழுது என்ன சத்தம் கேட்டது? இவர் என்னுடைய நேசகுமாரன். This is my beloved son. அதே போல யாக்கோபுடைய beloved son நேசகுமாரன் அந்த யோசேப்பு. பிதாவுடைய நேசகுமாரன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் லைஃப் வந்து பிதாவை பிரியப்பட்டது. ஹல்லேலூயா. அதனால அவர் sent the Holy Ghost upon him. இதோ பசுத்த ஆவியை அனுப்பினார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு வந்து யோசேப்பு லைஃப் யாக்கோபை பிரியப்பட்டது. பலவந்தமான அங்கேயே கொடுத்தார். இங்கே பேப்டிசம் ஆஃப் ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழும் பொழுது உங்களுக்கு பேப்டிசம் ஆஃப் ஹோலி கோஸ்ட் கிடைக்குது. ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆவியின் ரூபமாக உங்கள் உள்ளத்துல வந்து வாசம் அடைகிறார். நீங்க வேர்டை ரிசீவ் பண்ணும் பொழுது அந்த வேர்ட் வந்து ஸ்பிரிட் ஃபார்மாக உங்களுக்குள் வாசம் பண்ணது தான் பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. யூதாசை இயேசு கிறிஸ்து நேசித்தார். எல்லா சீசர்களையும் இயேசு கிறிஸ்து நேசித்தார். 12 சீசர்களை நேசித்தார். யூதாஸ் கடையில் அவரை காட்டி கொடுத்தான். அவனை கூட இயேசு கிறிஸ்து நேசித்தார். சத்துருக்களை சிநேகிகள் சொல்லியிருக்கார். அதனால நம்ம விரோதமாக இருக்கிற மக்களுக்காக மனம் திரும்பும் வழியாக நம்ம ஜெபிப்போம். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆத்மாக்கள் மனம் திரும்பி இயேசுவே தேவன் என்பதை அறியட்டும். பாருங்க, அந்த யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து நேசித்தார். 20 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான். துரோகி, அந்த துரோகியை இயேசு கிறிஸ்து நேசித்தார். சிநேகிதனே, முத்தத்தினாலாயா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொன்னார். ஆனால் நீங்க கவனிக்கும் பொழுது அந்த 3 சீசர்களை பார்க்கும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க ரொம்ப அட்டாச்மெண்டா வர்றாங்க. இன்னர் சர்க்கிள்ல வர்றாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃபெலோஷிப் வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த 3 பேரை இயேசு ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரா? இல்ல, அவங்க வந்து ரொம்ப அட்டாச்சா வர்றாங்க. மற்றவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளியே நிக்கிறாங்க. 2 அடி தள்ளி நின்னா சிலர் 4 அடி தள்ளி நிற்பாங்க. உன்னை 2 அடி தான் தள்ளி நிக்க சொன்னீங்க, நீ 4 அடி தள்ளி நிற்கிறார். ஆசிரியர் அப்படி கொடுக்காத அப்படி ரொம்ப ரொம்ப தூரம் தள்ளி நிற்பாங்க. எல்லா சீசரும் கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கும் பொழுது யோவான் அவருடைய மார்பை போய் படுத்துக்கிட்டான். ஹல்லேலூயா. அன்னரே அவரை காட்டி கொடுத்தியா? மார்புல சாய்ந்து போட்டான். அவன் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அந்த பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரையும் பார்க்கல நீ என்ன அதிகமா நேசிக்கிறார்? இவர்கள் எல்லாரையும் பார்க்கல நானுமே அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லல. அவர்கிட்ட கேட்கிற, இவர்கள் எல்லாரையும் பார்க்கல நீ என்ன? இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்க தான் அவரை அதிகமா நேசிக்கணும். நீங்க தான் உங்க அன்பை வெளிப்படுத்தணும். நீங்க எவ்வளவு வெளிப்படுத்தீங்களோ அவர் அவ்வளவு ரிட்டர்ன் பண்ணுவார். நீங்க 50% வெளிப்படுத்தினீங்கன்னா அவர் 50% ரிட்டர்ன் பண்ணுவார். நீங்க 100% வெளிப்படுத்தினா அவர் 100 வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இவள் எல்லாரையும் பார்க்கணும். இந்த 12 சீசன்ல பார்க்கணும். நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா? ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறார். அப்படிதான் அவருடைய பட்சபாதம் இருக்குதா? இல்ல. அங்க பேதுரு வந்து அதிக வாஞ்சையை காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக அதிக வைராக்கியத்தை காண்பித்தார். ஆமென். யோவான் 13:21 வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணிய பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். உமக்கே தெரியும் நான் எவ்வளவு நேசிக்கிறேன். உமக்கே தெரியும். எதிர்த்து நம்ம இயேசு நேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பு காமித்தாலும் அவர் வந்து அது நமக்கு வந்து ஆசீர்வாதமே ஒழிய அதனால என்ன செஞ்சால் நமக்கு எந்த வித்தியாசமும் ஏற்படாது. மனுஷன்கிட்ட ஒருவேளை நம்ம அதிக பாசம் காண்பிக்கலாம், சிலர் நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக வரலாம், நான் அவங்ககிட்ட அதிகமான அன்பு காண்பிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து ரொம்ப டெல்லி எண்ணியாக கூட மாறிடும்.
அது நேச்சுரல் தான், ஒன்றும் அதிசயமான காரியம் இல்லை. மனுஷர்கள் மனமாறக்கூடும், ஆனால் இயேசு கிறிஸ்துவ மாற அவருடைய அன்பு விசேஷிக்கிறான். வாங்கிட்டு 5 பைசா காட்டாலும் அவர் நம்ம நேசிக்கிறான். உலகத்தில் எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் அவர் நம்ம முடிவறிந்து நேசிக்கிற கர்த்தராகிய இயேசு. அவருடைய ப்ராமிஸ் எல்லாரையும் பார்த்து நீங்கள் இயேசுவை அதிகமாக நேசி. ஜோசப் எப்படி தகப்பனை நேசித்தார்? ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது மற்றெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, பல கருத்துக்களை உருவாக்குறாங்க. களங்கம் இல்லாத இதயத்தோடு ஜோசப் வந்து தன் தகப்பனை நேசிக்கிறாங்க. தகப்பனாக நேசிக்கிறார். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கவே இல்லை. மற்ற பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? அம்மா அந்த காமிக்கிறான், 100% காமிக்கிறான், 100% நினைப்பார். முதல்ல மரியாதை இயேசு தான் அதிக அன்பை காண்பித்தார். எத்தனை இஸ்ரீகள் அவரை நேசித்தாங்க. ஆனா மகன மரியாள் வந்து 7 பிசாசு துரத்தி இருந்தார். அவள் அதிக அன்பை காண்பித்தனால அதிகாலையில கல்லறைக்குள்ளே தேடி போனாள். இயேசு கிறிஸ்து அவளுக்கு தான் முதலாவது தரிசனமாக. நிறைய பெண்கள் அவரை ஃபாலோ பண்ணினாங்க, நிறைய இஸ்ரீகள் ஃபாலோ பண்ணினாங்க, தங்களுடைய ஆஸ்திகளை விற்றும் அவருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த மகன மரியாள் வந்து இயேசுவை அதிகமாக நேசித்தாள் என்று பைபிள்ல போட்டிருக்கு. யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்தார். பேதுரு வந்து இயேசுவை அதிகமாக நேசித்தான். இதை எல்லாரையும் பார்த்து நீ என்ன அதிகமாக நேசிக்கிறார்? அவனுக்கு தகப்பனாக ஃபேவரிட்டிசம் இருக்குது, பார்சியாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மற்ற சகோதரர்கள் அமிதமாக நினைத்துக் கொண்டார், நம்ம அமிதமாக நினைத்துக் கொண்டார். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது அடுத்தபடியாக அந்த மெனி கலர்டு கோட்டை எப்படி கிழிக்கிறாங்கிறதா சில குறிப்புகளை கொடுக்குறேன். 2வது குறிப்பு என்னவென்றால் ரெண்டிங் த கலர்டு கோட். 19வது வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் பாருங்கள். Behold these greener colors. Come now therefore and let us slay him and cast him into some pit. இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவரை கொண்டு இந்த குழியில் ஒன்றை போடுவோம் என்று சொல்லுகிறார். ஜோசப் லைஃபை பற்றி நான் பேசல, நான் வந்து ஒன்லி ஜேக்கப் லைஃப் தான் பேசுறேன். அதனால ஜோசப்பை எதிர்பார்க்க வேண்டாம். ஜோசப்பை பற்றி 5 வருஷம் பண்ணியிருக்கிறேன். 2013 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் 5 வருஷம் பண்ணியிருக்கிறேன். நீங்க கேட்கணும்னா அதில் போய் கேட்கணும், அந்த மெசேஜை டவுன்லோட் பண்ணி கேட்கணும். இப்பொழுது ஜேக்கப்பை பற்றி 10 வருஷம், யோசேப்பை பற்றி 5 வருஷம். இங்க நீங்க கவனிக்கும் பொழுது அந்த கோட்டை வந்து அங்க கிழிக்கிறத நம்ம பார்க்கணும். யோசேப்பு அங்க வருகிறார், தகப்பனார் அவனை அனுப்புகிறார், சகோதரர்களை பார்த்து சில தின்பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறார். அப்பொழுது அவங்க பார்க்கிறாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறார். யோசேப்பு சொப்பனம் கேட்டார். அதை பற்றி நம்ம பேச நேரம் கிடையாது, அது ஜோசப் ஸ்டோரியில இருக்குது. அதனால அவன் சொப்பனக்காரன் வருகிறான் என்று அவனை பரியாசம் பண்ணினார். அவனுக்கு பட்ட பெயர் வைத்தாங்க, சொப்பனக்காரன், ட்ரீமர் என்ற பட்ட பெயரை வைத்து. யோசேப்புன்னு சொல்லல, நான் வந்து சொப்பனக்காரன் சொன்னாங்க. ஒருத்தர் நம்ம அற்பமா பேசணும்னா அவங்க பேரை சொல்லாம அவங்களுக்கு ஒரு பட்ட பெயரை வச்சு சொல்லுவோம். அது வந்து நல்லது ஆவிக்குரிய அப்படி சொல்லணும். அது நல்ல ஆவிக்குரிய அழகு கிடையாது. ஒருத்தர் அவங்க பேரை தான் சொல்லணுமே ஒழிய அவங்க ஒரு பட்ட பெயரை வச்சு அந்த மாதிரி சிலர் குள்ளமா இருக்கலாம், சில ரெட்டையா இருக்கலாம், சில கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், சில குண்டா இருக்கலாம், சில ஒல்லியா இருக்கலாம். அதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அப்படி சொன்னா இனிமேலாவது சொல்லாம இருக்கும். கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தும் பொழுது தவறு என்று சொல்லும் பொழுது அதற்கு பின்பு நம்ம அப்படி சொல்லாமல் இருப்பது நல்லது. சிலர் வந்து ஜாதியின் பேரில் அழைக்கலாம், சிலர் வந்து அவங்க ஏழையா இருப்பதனால அவங்க அற்பமா பேசலாம். இப்படி பல விதத்துல உலகத்தின் மக்கள் பேசுவாங்க. ஆவிக்குரியவர்கள் அவ்விதமா பேசுவாங்க. அவங்களுடைய பேரை தான் சொல்லணுமே ஒழிய அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை குறித்து நம்ம சொல்லக்கூடாது. அதனால நீங்க கவனிக்கும் பொழுது அவனை வந்து சொப்பனக்காரன் என்ற பட்ட பெயரை வைக்கிறார்கள், பரியாசமாக சொல்லுகிறார். அவன் வருகிறான், அவரை கொல்லுவோம், அவரை கொன்று குழியிலே போட்டுவிட்டு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டதுன்னு அப்பாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். முதல்ல வந்து அவங்களுக்குள்ள பகை வந்தது, ஹேட்ரெட் வந்தது. 2வது மேடர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 3வது அந்த தப்பை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. 3 காரியம் ஒன்று பின்னால் ஒன்று வருது. முதல்ல அந்த பிச்சர்னஸ், ஹேட்ரெட்னஸ், பகை. அவர் ரொம்ப பெரிய பாவம் வந்து பகை.
The Holy Ghost filled child of God is no reason to hate anyone. பரிசுத்தாவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் பகைக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எப்படி உலகத்துல இருக்க எல்லாரும் நேசிக்கிறார், உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்கிறார். பைபிள்ல சொல்லியிருக்கு, மாம்ச தேகம் உள்ள யாருக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கடல்ல வாழ்கிற திமிங்களுக்கும் கர்த்தர் தான் ஆகாரத்தை கொடுக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் யாரா இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தாலும், யாரா இருந்தாலும் கர்த்தர் தான் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று 137 சங்கீதத்தில் வாசிக்கிறது. மாம்ச தேகம் உள்ள யாருக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். அவங்களோட அந்த மேல கிருபையா இருக்கிறார். அதே போலதான் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் எல்லாரையும் நேசித்து தனக்காக இந்த உலகத்துக்காக ஜீவனை கொடுத்தார். நாமும் எல்லாரையும் நேசிக்கிற அந்த எபிலிட்டி நமக்கு தேவை. The child of God has also the ability to love all. எல்லாரையுமே நேசிக்கும்படியான இதயத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். யாரையும் பகைக்க கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். ஒருத்தர் கூட நமக்கு விருப்பம் இல்லையா, அவங்க விட்டு விலகி போகணும். அவங்க நமக்கு விரோதியா இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை வேண்டாம், விலகி போகலாம். அவங்கள ஃபெலோஷிப் வைக்கலாம், அதை சென்று அவங்கள பகைக்க கூடாது. அவங்க வேண்டாம் நம்மள பகைக்கட்டும், நம்ம பகைக்காட்டோம். அவங்களோட போய் வாக்குவாதம் சண்டையும் போடாண்டாம். அவங்க பாவம் அவங்க மேலே இருக்கட்டும், அவங்க மனம் திரும்பும்படியா நம்ம ஜெபிக்கணும். Hatred is a terrible sin. ஒருத்தர் மேல பகை வைப்பது அது பயங்கரமான ஒரு பாவம். If you get envy and hatred in your heart, உங்களுடைய மனசுல பொறாமையும் அங்கே பகையும் இருக்கும் என்றால் நம்ம பாய்சனை குடிச்ச மாதிரி இருக்கும். அந்த envy, பொறாமையும் பகையும் பாய்சன். ஒருத்தர் ஏன் விரோதிக்கிறார்கள்? பொறாமை, பகை வந்துடுது. முதலாவது பொறாமை வருது. அவன் முன்னேறிட்டான், அவன் நல்லா இருக்கிறான், நம்ம நல்லா இல்லை, அந்த பொறாமை வருது. பொறாமை வந்த பிறகு பகை வரும். யோசேப்பு மேல பொறாமைப்பட்டார்கள், பின்பு பகை வருது. அவனுக்கு அது பாவம்னு தெரியல, அது ஒரு பாய்சன் தெரியல. பாய்சன் ஒருத்தன் குடிச்சா என்ன ஆகும்? அவன் தான் சாவான வழிய வேற யாரும் சாவ போறது. அதே போல யாருக்கு பொறாம பகை இருக்குதோ அவங்க பாய்சனை குடிக்கிறாங்க, அவங்க தான் சாவாங்க. Get your heart full of bitterness. You are drinking poison and you are the one is going to die. யாருக்கு பொறாமையும் பகையும் இருக்கோ அவங்க பாய்சனை குடிச்சு தங்களைத்தாங்களே சாகித்துக் கொள்கிறார். அது பாய்சன் அவனுக்கு தெரியல, அது அவங்களை சாகடிக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியல. யாருக்கு தெரிஞ்சோ தெரியலையோ நமக்கு தெரியணும். நல்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. They cannot kill the elect of God until the purpose of God fulfilled in that person's life. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கொல்ல முடியாது. தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் வரைக்கும், அது நிறைவேறும் வரைக்கும் அவங்களை யாராலும் கொல்ல முடியாது. பைபிள்ல நமக்கு நிறைய உதாரணத்தை கொடுக்கும். இவன் என்ன செய்தான் என்றால், அவனை கொல்லணும்னு நினைக்கும் பொழுது ரூபன் சொல்லுவான். வசனம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ரூபன் அங்கே மூத்த மகன் ரூபன் அவன் சொல்லுகிறான், அவனை கொல்லாண்டான் இந்த தண்ணி இல்லாத குளிர தூக்கி போட்டுடலாம், அதனே செத்து போவான். நம்ம பொண்ணுன்னா நம்ம அவன் ரத்த பண்ணி நம்ம மேல வரும். ஆனா அந்த குளிர தூக்கி போடலான்னு பாருங்க, அவங்க சொல்ற ஐடியாவை மாத்திட்டான். யார் செய்யறா? கர்த்தர் செய்யறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யற காரியம். அப்படி குளிர போட்டுட்டு அவன் அண்ணா அண்ணான்னு கத்துறான், என்னை கெஞ்சி கேட்கிறான், என்னை விட்டுருங்க கெஞ்சி கேட்கிறான். அவனை ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி அவனை கொண்டு எரிஞ்சாண்டால் ட்ரெஸ் எல்லாம் குளிர போட்டிருக்கிறாங்க. 17 வயசு பையன் கெஞ்சிறான், இவங்க அண்ணன்மார்கள் யாருமே ஈவி இறக்கம் இல்லை. அதனால அவனை குளிர போட்டுட்டு நல்லா சாப்பிடுறாங்க. அவன் கொண்டு வந்து ஆகாரத்தை சாப்பிடுறாங்க. எப்படி பாருங்க, எவ்வளவு ஈவி இறக்கம் இல்லாத இருக்காங்க. பொறாம வந்தா அது பேர பகை வரும். அதுக்கு பேர அவன் கொலை செய்யலாம் நினைக்கும் பொழுது ஈவி இறக்கனே ஹியூமனிட்டியே அந்த ஹியூமனிட்டியே மனித தன்மையே இல்லாம போயிடுது, மிருகமா மாறிடும். இப்பொழுது போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மீது இஸ்மவேலர்கள் அந்த காலத்துல மனுஷங்களை ஆடு மாடு போல வித்துருவாங்க. அதான் சிலேவரி, அடிமைத்தனம். இஸ்மவேலர்கள் அந்த ஒட்டகத்துல அவங்க பொருட்களை ஏற்றி கொண்டு இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்த்தகம் செய்யறாங்க. அவங்கள பார்க்க இஸ்மவேலர்கள் வராங்க. அந்த யூதா சொல்லுகிறான், இவனை குளிர தூக்கி போட்டு செத்து என்ன, அதனால நமக்கு என்ன லாபம்? வித்தா காசு கிடைக்குமே. 26ஆம் வசனத்தை வாசிக்கிறார்.
அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நான் உன்னுடைய சகோதரரை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. இதோ இஸ்மவேலுக்கு விற்று போடலாம். அந்த பிசினஸ் பீப்புள் கேரவன்ஸ், இதை ஒட்டகத்தில் வர இந்த கேரவன்ஸ் என்ன செய்யலாம் இருந்தாலும் இவனை அடிமையா விற்று போடலாம்னு சொல்லும் பொழுது அதுக்கு எல்லாம் வந்துருக்காங்க. இது யார் செய்யற காரியம்? கர்த்தர் செய்கிறார். அவரை கொல்லணும்னு என்ன செய்த ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. பைபிள் ஆண்டவர் அவனை என்ன வச்சிருக்காரு? அவன் 2 கோத்திரமா மாறும். மனாசே எப்ராயிம் 2 கோத்திரமா மாறும். இவன் கொண்டு போட்டுட்டா எப்படி? அது வேற வேற பேர். யோசேப்பு எல்லாருக்கும் மேல உயர்த்தப்பட வேண்டும். அங்கெல்லாம் யோசேப்பு வரணும். அவன் சொப்பனம் கொடுத்துட்டு அது எப்படி நிறைவேறாம போகும்? அவன் செத்தா நல்லா இருக்கும்னு நம்ம விரோதிகள் நினைக்கலாம். ஆனா என்னை குறிச்சு ஒரு பர்பஸ் இருக்கும்போது நான் எப்படி சாகும்? உங்களை குறிச்சு ஒரு பர்பஸ் இருக்கும் பொழுது நீங்க உங்களை யார் சாகடிக்க முடியும்? ஒருத்தர் முடியாது. ஹல்லேலூயா. அப்படி நினைச்ச ஆண்டவர் மாத்தி விடுவார். இவங்க கொல்லணும்னு நினைக்கிறாங்க. உடனே ரூபன் சொல்றான் குழியில போடலாங்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு பின்பு யூதா சொல்றான் வித்துடலான்னு சொல்றான். வித்துட்டு அவன் எந்த தேசத்துக்கு போறான்? நம்ம அவனை பார்க்க போறதில்ல. அவன் வந்து நம்மளை வந்து ஆளுகை செய்ய போறதில்லை. நம்ம வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண போறதில்லை. அவன் எங்கேயாவது ஒரு அடிமையா இருந்து அப்படியே சாவான். அவனுக்கு நமக்கு சம்பந்தம் எல்லாம் நினைச்சாங்க. மனுஷன் அவிதமா நினைக்கிறான். God had a purpose. Hallelujah. பாருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாத்தி விடுகிறார். Hallelujah. அவன மரணத்துக்கு நம்ம பயப்படானா எந்த சூழ்நிலைக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Hallelujah. நம்மை கொண்டுள்ள தீர்மானம் நிறைவேறும் வரைக்கும் மனுஷன் நம்மை எடுத்து நம்மளை வந்து ஒன்றும் செய்யும். God had a purpose. Hallelujah. Allah first hated, then tried to kill him. They sold him 20 pieces of silver. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். Try to hide their sin. அடுத்தபடியாக சொன்னா அப்பாட்ட வந்து அதை மறைக்கும். அந்த பாவத்தை மறைக்க வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடணும், இறக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 22:16 வாசிக்கிறோம். They could not kill Joseph because he was a chosen of God. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனால அவனை கொலை செய்ய முடியவில்லை. God had a purpose in his life. அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். His seed would be 2 tribes in Israel. அவனுடைய சந்ததி வந்து இஸ்ரவேலிலே 2 கோத்திரமா மாறும். எல்லாரும் ஒரு கோத்திரம் தான், 2 கோத்திரம். மனாசே, எப்ராயிம். இயேசுவை யூதர்கள் கொல்ல நினைத்தார்கள். ஆனாலும் கூட அவரை அநேக நாட்களில் கொல்ல முடியவில்லை. போச்சேவர் வந்து அவரை பிடித்து கொண்டு போகலாம்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து பிரசங்கத்தை கேட்டாங்க. பிரசங்கத்தை கேட்டு என்ன சொல்லுகிறாங்க? அந்த மனுஷன் பேசுறது போல ஒரு காலம் பேசுறது இல்லை. உங்களை உன்னை பிடிச்சிட்டு வர சொன்னேன். இதோ அந்த மனுஷன் பேசுறது போல யாருமே பேசல. கைது பண்ணாமலே வந்துட்டாங்க. அதே போல போலீஸ்காரங்க வந்து எட்டி பார்க்கலாம், இங்க என்ன நடக்குது? அவர் வார்த்தையை போதிக்கிறார், தேசத்துக்காக ஜெபிக்கிறார், எல்லாருக்காக ஜெபிக்கிறார், நல்ல காரியத்தை தான் செய்யறாரு அப்படின்னு போலீஸ்காரங்க போயிருவாங்க. நம்ம ஏதாவது தவறு செஞ்சாதானே, யாருக்காவது கேடு செஞ்சாதானே. அதே போல சேவன் வந்தாங்க. இயேசு கிறிஸ்து போதித்து கேட்ட உடனே அவர் ஜாதிகளை சோமாக்கிறார், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை போதிக்கிறார். இவனுக்கு தான் போறாங்க, இவனுக்கு தான் பகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போச்சேவன் கீழ்ப்படியாதபடி கைது செய்யாதபடி வந்துட்டாங்க. அவருடைய வேலை அவருடைய வேலை வந்த பொழுது அவரே தன்னை ஒப்பு கொடுக்காத பட்சத்துல இயேசுவை யாரும் சிலுவையில் அறிய முடியாது. எத்தனை விசுவாசிகள் இதோ அவரை பிடிக்க வருகிறாங்க. கெத்செமனே தோட்டத்துல யாரை தேடுறீங்கன்னு அவரே கேட்கிறார். நான் செய்யா இயேசுவை தேடவன் நான் தான் அப்படின்னு சொன்ன எல்லாம் பெண்ணால சாக்கடிச்சு விடுறாங்க. வேதனை மனுஷன் கைது செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை மனுஷன் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு காலம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நீங்க கவனிக்கும் பொழுது அவரை கைது செய்ய முடியவில்லை. அவள் வந்து பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறார்கள். ஆனால் இயேசுவை கைது செய்ய மனுஷன் வந்து தேவனை கைது செய்ய முடியாது. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை எந்த மனுஷனும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஜெபத்தை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அது கர்த்தருடைய கமாண்ட்மென்ட். ஹல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தருடையது. அதுக்கு ஸ்டாப் பண்ண நினைச்சா கர்த்தருக்கே விரோதமாய் வரும் பொழுது தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. ஆனால் பிறகு அவரே தான் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் ஒப்பு கொடுக்காத பட்சத்துல அவரை யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? ஜீசஸுடைய வேலை வந்தது, நமக்காக அவர் மரிக்க வேண்டும். அந்த வேலை வராத பட்சத்துல எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் முடியாது.
அதே போல தாவீதை வந்து சவுல் வந்து கொலை செய்ய வேண்டும் என்று 20 years அவரை பின்பற்றி போனார். எத்தனையோ முறை ட்ரை பண்ணாலும் தாவீதை வந்து அந்த சவுல் வந்து கொலை செய்ய முடியல. ஏனென்றால் தாவீது மேல அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வா என்று. ஏனென்றால் அபிஷேகம் பண்ணும் பொழுது எப்படி அதை ஸ்டாப் பண்ண முடியும்? தாவீதை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும் பொழுது மனுஷன் போய் அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? சவுல் ஒரு ராஜாவா இருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல. தாவீது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான், ஆனாலும் அவனை ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா God had a purpose. ஹல்லேலூயா. அதே போல பவுலை நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது எத்தனை முறை இந்த யூதர்கள் கொலை செய்யணும்னு நினைச்சாங்க, கல்லறிந்தார்கள். ஆனாலும் பவுல் சாகல. ஏனென்றால் பவுல் ரோமாபுரிக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. ரோமாபுரியில போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும். சீசருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அது வரைக்கும் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க என்ன செய்யறால் அவனை வந்து தகப்பனாரிலே மறைக்க வேண்டும் என்று அவர் நினைத்து ஜோசப் brethren hiding their sin of selling Joseph into slavery. யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டுட்டாங்க. அந்த பாவத்தை மறைப்பது, அடிமைத்தனத்துக்குள்ளாக விற்று போட்டார்கள். அந்த பாவத்தை மறைக்க என்ன செய்தார்கள்? 31ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் யோசேப்பின் அங்கே எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கே ரத்தத்திலே தோய்த்து அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அங்கே தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இதுடைய குமாரன் அங்கேயோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். இதை என்ன செய்தார்கள் என்றால் அந்த பலவர்ணமான அங்கியை வந்து கிழித்தார்கள். அதை கிழித்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்திலே அதை தோய்த்து கொஞ்சம் அப்படி இப்படிமா தோய்ச்சி கொஞ்சம் ரத்தம் படுற மாதிரி சில இடத்துல ரத்தம் இல்லாத மாதிரி இப்படியா வந்து ரொம்ப கன்னிங்னஸா செய்யறாங்க. அப்படி செய்து என்ன செய்தார்கள்? தகப்பனாத்தை வந்து அவங்க நேரடியாக கொடுக்கல, வேலைக்காரனை அனுப்பி இதை போய் நாங்கள் வந்து அங்கே ஆடு நேக்க சொல்ல இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு கிடந்துச்சு, நாங்கள் அதை பார்க்கும் பொழுது யோசேப்பு ட்ரெஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால என்ன என்றால் நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுத்து வந்தோம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் சொல்லி கொடுக்க சொன்னாங்க. வேலைக்காரன் சொன்னோன்னா அவன் பார்க்குறான், யாக்கோபு பார்க்குறான், இது என் மகன் அங்கிதான், நான் கொடுத்த அங்கிதான், காட்டு மிருகம் அவனை கிழிச்சு போட்டு விட்டது, இரத்த கரையோடு இருக்கிறது என்று அவன் ஆட ஆரம்பிச்சான். பின்பு இவங்களும் வந்தாங்க. இவங்களும் வந்து ஐயோ அப்பா அப்பான்னு அழுறான். நான் கொலை பண்ணிட்டு சொல்ல போலீஸ்காரனால அழுவான். போலீஸ்காரங்க என்ன செய்வான், நான் கண்டுபிடிச்சிக்குவான் இவன்ட்டு தான் இவன் தான் காரணம். இப்போ மனைவியை போட்டு போடுவான், சிலர் வந்து பூசணையும் போட்டு போட்டுவாங்க. கடைசியில் மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் இங்கே இவங்க மாட்டவே இல்லை. அதுதான் இங்கே அதிசயம். இவங்களும் சேர்ந்து வந்து அழுறாங்க, ஐயோ யோசிப்பு போயிட்டானேன்னு சொல்லி இதோ தாப்பனோடு சேர்ந்து அழுகிறாங்க. முதலாவது வேலைக்காரங்க கொடுத்து அனுப்பிச்சு இந்த இவங்களும் வந்து ரொம்ப கன்வீனியன்ஸா செயல்படுறாங்க. அவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு இறக்குவார். நம்ம தவறு செய்யலாம், ஆனால் துணிகரமான பாவத்தை செய்வதில்லை. யானைக்கும் அடிசல் ஏதோ சில நேரங்களில் நம்ம தவறு அறிந்தோ அறியாமல் செய்யலாம், ஆனால் நம்ம தேவத்தில் அதை அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. ஆனால் இவர்கள் வந்து தங்களுடைய தவறுகளை அறிக்கை செய்யவில்லை, தங்களுடைய தவறுகளை மறைத்தார்கள். These court meant nothing at all. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கோட்டை தான் கிழிச்சாங்க. அதுக்காக தான் அவனுக்கு விரோதம். அப்பா வந்து அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்கிறார், நல்லவனா நமக்கு அப்படி தரல, ஆனால் அந்த கோட்டை கிழிச்சு கொண்டு இது உங்களுடைய மகனுடைய அங்கீதானம் என்று சொன்னார்கள். கோட்டை கிழிக்க முடிஞ்சது. கோட்டை எதுக்கு அடையாளமா இருக்கிறது? Baptism of the Holy Spirit. Hallelujah. The many-colored coat represent the baptism of the Holy Spirit. அவன் பசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கு. அவன் இருக்கிற பசுத்தாவியை கிழிக்க முடியுமா? முடியாது. Hallelujah. ஒரு மனுஷன் ஒரு சரீரத்தை கொல்லலாம், ஆத்மாவை கொல்ல முடியாது. அதனால பாருங்க, நமக்குள்ள இருக்கிற பசுத்தாவியை ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து அவனுடைய கோட்டை கிழிச்சாங்க. கோட்டு வந்து நத்திங், அது ஒரு ட்ரெஸ் தான். ஆனா அவனுக்குள்ள ஹோலி கோஸ்ட் இருக்குது. அதுக்கு அடையாளமா தான் அந்த கோட் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு இருக்கிற ஹோலி கோஸ்டை ஸ்டாப் பண்ண முடியாது, அதை கிழிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நமக்குள்ள சத்தியம் இருக்குது, விலையிடப்பட்ட பொக்கிஷம் இருக்குது. நமக்கு சில ஆசைகள் இருக்கலாம், மனுஷன் அதை அபகரித்துக் கொள்ளலாம். நம்ம அதை அபகரித்துக் நமக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் ஹோலி ஸ்பிரிட்டை மனுஷன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறோம்? பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகள் அநேக பசுத்தாவி பெறாமல் இருக்கிறார். இதோ எல்லாருமே பசுத்தாவி பெற வேண்டும். பாத்தியில இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்டியன் ஃபேமிலி இருக்கீங்க, உங்களுடைய ட்ரெஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து
சில நேரங்களில் நீங்கள் பசுத்தாவியை பெறாதவர்கள் போல காண்பிக்கிறது. அதனால இருக்கிறவர்கள் நம்ம பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் வந்து சரியான முறையில் வளர்க்க வேண்டும், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் யோசிப்பு போல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறோம்? ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளையும் பெற்றோர்கள் அவ்விதமாக வளர்க்க வேண்டும். அவங்க இஷ்டம் போல வளர்க்கக்கூடாது, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். They torn the coat of Joseph, but did not torn the Holy Spirit within him. அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியை கிழிச்சு போட முடியாது. அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயசு, 13 வருஷம் ஆகிவிட்டது. அவன் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது அந்த பார்வோன் என்ன சொல்கிறான்? தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல பூமியில் யார் உண்டு? அவனுக்குள்ள இருக்க ஹோலி கோஸ்டா பிரதர்ஸ் எடுக்க முடியும். 13 வருஷம் ஆகியும் அவனுக்குள்ள அந்த ஹோலி கோஸ்ட் இருக்கிறது. ட்ரெஸ் பழசா போகும், ஹோலி கோஸ்ட் வர வர இன்க்ரீஸ் ஆகும். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள அந்த ஆவி இருந்தது. அதனால ட்ரீமை இன்டர்பிரட் பண்ணும் பொழுது தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல உலகத்துல யாரையும் உண்டா? அவனுக்குள்ள ஹோலி கோஸ்ட் இருந்து பிரதர்ஸ் அதை ஸ்டாப் பண்ணும், அதை கிழிக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அமிதமான ஆசீர்வாதத்தை பெற்றீங்க? நீங்க பெறுகிற பெரிய பொக்கிஷம். நான் இவ்வளவு சில காரியங்களை நான் வந்து பெற்றிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினால உலகப்பிரமாண சில காரியங்களை எனக்காக தரலாம். எனக்கு அவர் தந்திருக்கிறார். நான் அதுல திருப்தியா இருக்கிறேன். பேராசை இல்லை, திருப்தியா இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய காரியம் வந்தால் இந்த வார்த்தையின் வெளிப்பாடு, இந்த ரெவலேஷனை தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த ரெவலேஷன் தான் இருக்கிறது, அழிவில்லாத சொத்து. ஹல்லேலூயா. அது நமக்குள்ள திருடன் அதை திருட முடியாது, மனுஷர்கள் அதை பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஜோசப்புக்கு ஆண்டவர் பசுத்தாய் அபிஷேகத்தை கொடுத்திருக்கார். அதனால தீர்க்கு இன்டர்பிரட் பண்ணும்போது ராஜா அவரை வைத்த சார்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது 41 அவிதமா வாசிக்கிறோம், நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. அடுத்தபடியாக அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் பொழுது யோசேப்பு இதை கேள்வி யாக்கோபு கேள்விப்பட்டு தன் தகப்பனுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார். It is my son, quote, and evil beasts have devoured him. Joseph is without doubt rent in pieces. 34 வாசிக்கிறோம். யாக்கோபை கண்டே, என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி, யோசேப்பு பீருண்டு போனான். Surely, without doubt, Joseph is without doubt rent in pieces. சந்தேகமே இல்லாதபடி யோசேப்பு துஷ்ட மிருகத்தாலே கிழிக்கப்பட்டு பீருண்டு போனான். Without doubt, சந்தேகமே இல்லை. அவன் நிச்சயமாக துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போனது என்று யார் சொல்றா? யாக்கோபு சொல்லுறான். அந்த அங்கேயே பார்த்து சொல்லுறான். யாக்கோபு யாரு? ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்த. ஜாக்கெட் ரெட் பீஸ் கோத்தஸ். உடனே அவன் சட்டையை கிழிச்சார். யூதர்களுக்கு வந்து துக்கம் வந்துச்சுன்னா உடனே ட்ரெஸ்ஸை மேல இருக்கிற வரைக்கும் இருந்து கிழிச்சிருவாங்க. டப்புன்னு பட்டன்லாம் அதுக்கு போயிடும். அவங்க துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள். புட் சாக்லாத், இதான் ரெட் உடுத்தி கோணியை கட்டிக்கிட்டு அவங்க அப்படியே துக்கத்தை அனுசரிப்பார்கள். sackcloth upon his lines and mourned for his son many days. தன்னுடைய மகனுக்காக புலம்பினார். Expression of grief and sorrow. He put sackcloth on his lines. அவனுடைய அறையிலே அவன் ரெட்டை கட்டி கொண்டு அழுதான். For many days, அநேக வருஷம் அவனுக்காக துக்கம் கொடுத்தார். எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட அந்த ஆறுதல் அவனுக்கு ஆறுதலை அளிக்கவில்லை. ஏனென்றால் ஜோசப்பை அவன் அதிகமாக நேசித்தான். ஜோசப்பும் தகப்பனை அதிகமாக நேசித்தான். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் இப்படி அவன் இருந்தான்? அவன் அந்த துக்கத்தில் இருந்தான். 22 years. பிளாக் போர்டு தான் நாங்கள் அந்த வருஷத்தை கணக்கு போட்டு காமிட்டேன். இப்போ பிளாக் போர்டுங்க வைக்க இடம் இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். அதாவது நமக்கு என்ன அந்த வருஷத்தை கணக்கு பண்ண 22 வருஷமாக அவன் வந்து தன்னுடைய மகனுக்காக புலம்பினான். எப்படி பாசம் 22 வருஷம் அவன் வந்து யோசேப்பு அங்க போகும் பொழுது என்ன அந்த 7 வருஷம் வந்து அங்க வந்து செடிக்குள்ள வருஷம் இருக்கு. யோசேப்பு வந்து பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது 30 வருஷம். எத்தனை வருஷத்துல போறான்? எகிப்துக்கு போறான். 17 வயசுல போறான். 30 வருஷம் வந்து பார்வோன்ல இருக்கிறான். 13 வருஷம் போதிபிரா வீட்டில் ஜெயிலில் இருக்கிறான். அது ஒரு 30 years போச்சு. அதுக்கு பிறகு பஞ்ச வருஷங்கள் வரும் பொழுது
பஞ்ச வருஷம் செழிப்பான வருஷம் 7 வருஷம், 13, 7, 20. அதன் பின்பு 2 வருஷம் கழிச்சு தான் வந்து சவர்மார்கள் தானியம் வாங்க வராங்க பஞ்ச காலத்துல. அது 2 years. அப்போதான் 13, 7, 13 plus 7 plus 2 கேட்டீங்கன்னா 22 years. 22 years வந்து மோனிங் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு எத்தனை வயசு? யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 130 வயசு. 130 வயசுல 22 கழிச்சிங்கன்னா இதை யோசேப்பு எகிப்துக்கு போகும் பொழுது அவனுக்கு 108 வயசு. அப்படி 108 வயசுன்னா அதனால ஈசாக்குக்கு எத்தனை வயசு இருக்குன்னா 108ஓட கூட 60 கூட்டுங்க, 168 வயசு. அவன் ஈசாக்கு எத்தனை வருஷம் உயிரோடனா? 180 வருஷம் உயிரோடனா. 180ல இருந்து 168 கழிங்க 12 வருஷம். எல்லா பாசத்துலாம் கேல்குலேட் பண்ணீங்க, நீங்க மனசுல கேட்ச் பண்ணி பாருங்க. நான் போட்ட கணக்கை நீங்க பாருங்க, கரெக்டா கணக்கு, கொஞ்சம் கூட துல்லியமா கரெக்டா. இப்ப நீங்க கவனிக்கும் பொழுது 2 ப்ராஃபிட்ஸ் அங்க இருக்கிறாங்க. ஈசாக்கு ஒரு தீர்க்கதரிசி, யாக்கோபும் ஒரு தீர்க்கதரிசி. ஈசாக்கு அங்க இருக்கிறாரு. அவர் வந்து 12 வருஷமா இருக்கிறார். யோசேப்புக்கு அனாதை போனது ஈசாக்கு தெரியுமா? தெரியும். தாத்தாவுக்கு தெரியும், கிராண்ட் ஃபாதருக்கு தெரியும். கிராண்ட் ஃபாதர் தான் வந்து பேரப்பிள்ளையில ரொம்ப அதிகமா நேசிப்பார். ஐயோ பேரன் இப்படி போயிட்டாரு, துஷ்டபரிவ கழிவு, அவனும் அழுதுட்டு இருக்கிறான். ஈசாக்கு பைபிள்ல சைலண்டா இருக்கு, வெளிச்சம் அவன் மேல பிரகாசிக்கு. கடந்த வார்த்தை சொல்லி இருக்கிறேன், யாக்கோபு மேல வெளிச்சம் பிரகாசிக்கு. இவன் 22 years-ஆ இருக்கான். அவன் 12 வருஷம், இவன் 22 வருஷம். 22 வருஷமா இவன் முடங்கி துக்கம் கொண்டாடி இருக்கான். அந்த ஈசாக்கு 12 வருஷம். 2 பேருமே மேஜர் ப்ராஃபிட். 2 பேருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். 2 பேருமே they believe the lie. அவங்க பொய்யை நம்பினார்கள். they believe the wrong thing. தவறான ஒன்றை அவர்கள் நம்பினார்கள். 22 வருஷம், 12 வருஷம். both are prophet. God did not reveal to them. கர்த்தர் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தவில்லை. Even though he was a prophet, he did not understand that his son say is not truth. அவங்களுடைய குமாரன் சொல்வது பொய்ன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்க முடியும். God didn't reveal everything to his prophets. தேவன் நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவதில்லை. எத்தனை விசுவாசம்? நான் சொல்ல நம்ம தீர்க்கதரிசியை சொல்றேன். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆனா தீர்க்கதரிசிகளுக்கு எவ்வளவு தெரியணுமோ அவ்வளவுதான் வெளிப்படுத்துவார். எல்லாத்தையுமே வெளிப்படுத்த மாட்டார். தீர்க்கதரிசிகள் கடவுள் கிடையாது, காட் கிடையாது. ஜீசஸ் இஸ் காட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு எல்லாமே தெரியும், தீர்க்கதரிசிக்கு எல்லாத்தையுமே வெளிப்படுத்த மாட்டார். வெளிப்படுத்த சித்தமாக இருக்க காரியத்தை தான் வெளிப்படுத்தும். blind Bartimaeus என்ற செய்தியை சொல்றார், God does not reveal everything to his prophets. He just lets his prophets know what he wants them to know. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாத்தையுமே வெளிப்படுத்தல. எதை அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அதுதான் வெளிப்படுத்தும். சுனேமியாவுடைய மகன் செத்து போயிட்டான், சன்சோன் வந்து செத்து போயிட்டான். சுனேமியாவை அந்த ரூம்ல வச்சுட்டு இதை எலிசா தீசி காலை பிடிச்சிட்டு விட மாட்டேன், நான் மட்டும் குழந்தை கேட்கல, நீ தான் சொன்னீர் கர்த்தர் வந்து ஒரு குழந்தைய தருவான்னு சொல்லி கர்த்தர் தான் கொடுத்தார். இப்போ அந்த குழந்தை செத்து போச்சு. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க? 2 ராஜாக்கள் 4:27 வாசிக்க நமக்கு நேரம் கிடையாது. கர்த்தர் எனக்கு அதை அறிவிக்காமல் மறைத்து விட்டார். எலிசா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எல்லாத்தையுமே இதயத்தின் ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்துறார். சீரியா ராஜா தன் படுக்கையில பேசுறது கூட வெளிப்படுத்திருக்கார். ஆனா அதே சமயத்துல இந்த குழந்தை செத்து போச்சு. இதை சுனேமியால வந்து அவங்க வந்து ரொம்ப உபசரித்து கனப்படுத்துகிறார். நேசிக்கிற அந்த அம்மாவுடைய மகன் செத்து போனதை கர்த்தர் வெளிப்படுத்த. அதே போல யோசேப்பு அங்கே யாக்கோபும் ஈசாக்கும் ப்ராஃபிட்ஸ். இந்த ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து ஆண்டவர் பல வருஷங்களாக அவங்க உயிரோடு இருந்தாங்க. யோசேப்பை அவங்க காணவில்லை. இதை துஷ்டமிருகம் பச்சித்து போடுறதுக்கு இவங்க இத்தனை வருஷமா கர்த்தர் வெளிப்படுத்தல. காட் வந்து அங்க சைலன்ஸா இருக்கு. பாஸ்டர் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா? கர்த்தர் வெளிப்படுத்தணும் சித்தமா தான் வெளிப்படுத்துவார். யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண முடியாது பாரத்தை கொடுப்பாரு, ஜெபம் பண்ணுவோம் அவங்க காரியம் நடத்துவோம். இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ண முடியாது பாரத்தை கொடுக்க மாட்டார். அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ண. எல்லாமே அவர் தான், நம்ம ஒண்ணும் கிடையாது. அவர் நமக்கு ஒரு பேடன் தந்து ஜெபிக்க வைக்கிறார், அற்புதம் நடக்கலாம். இதோ சில நேரங்களில் சிலரை குறிச்சு நமக்கு பாரம் இல்லாம போகலாம். சில இடங்கள்ல ஆண்டவர் இந்த மாதிரி மெசேஜை கொடுக்கணும்னு ஒரு ஏறல் தரலாம். அது அவருடைய இன்ஸ்பிரேஷன் தரணும். ஹல்லேலூயா. அவர் இன்ஸ்பிரேஷன் தரலாம், மனுஷனால பிரயாசப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த கர்த்தர் வெளிப்படுத்தாத பட்சத்துல எவ்வளவு பெரிய
அவங்கெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ். ஹல்லேலூயா. they are not infinite. அவங்க எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. தேவன் ஒருவரே எல்லாம் தெரிந்தவர். ஹல்லேலூயா. நான் பார்க்கிறது என்றால் ஜோசப் வந்து என்ன செய்தார்? யாக்கோபு வந்து 22 வருஷமா கர்த்தர் வெளிப்படுத்தல. 22 வருஷமா அவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். மோர்னிங், கிரைங், வீப்பிங், ஷேட், ஃப்ரஸ்ட்ரேஷன். அவனுக்குள்ள பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன், குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. கிராண்ட் ஃபாதர் இருக்கிறார், அவர் 12 வருஷம் இருக்கிறார், அவரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன செய்ய முடியும்? கர்த்தர் வெளிப்படுத்தலையே. அடுத்தபடியாக நீங்க கவனிக்கும் பொழுது 22 வருஷத்துக்கு பிறகு 20 years of mourning, after 20 years of mourning, அவன் 20 வருஷம் புலம்பிக் கொண்டிருக்கிறான். அதன் பின்பு அந்த சகோதரர்கள் வந்து தானியம் வாங்க போறாங்க பஞ்சகாலம். இப்போ செகண்ட் ட்ரிப் போறாங்க. இந்த செகண்ட் ட்ரிப் போகும் பொழுது யோசேப்பு என்ன சொல்லியிருக்கிறார்? அந்த இளைய சகோதரன் இருக்கான்னு சொல்றீங்கல்ல, அவனை கொண்டு வந்தாதான் நான் உங்களை நம்புவேன். நீங்க சொல்ற காரியம் வந்து பொய்யா உண்மையாங்கிறத நான் வந்து அந்த இளைய மகனை நீங்க கொண்டு வந்தார். நாங்கெல்லாம் ஒரு தரப்பன் பிள்ளைகள், நாங்கெல்லாம் நிஜஸ்தர்கள் என்று சொல்றீங்க. நான் சொல்றேன், நீங்க உளவாளிகள், ஸ்பைஸ், உளவு பார்க்க வந்திருக்கிறீங்க, நாட்டை உளவு பார்க்க வந்திருக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன். ஆனா நீங்க சொன்ன வார்த்தையின்படி இன்னொரு பையன் இருக்கிறான்னு சொல்றீங்க. அந்த பையனை கொண்டு வந்தாதான் நம்புவேன். அவன் யாக்கோபு சொல்றார், அவன் தான் போயிட்டான், இவன் யோசேப்பு போயிட்டான், இந்த பெஞ்சமினை நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு புறப்படுது. நாங்க உத்தரவாதம் என்று ரூபனும் யூதாவும் உத்தரவாதம் வாங்கி கொண்டு போகும் பொழுது Jacob sent his youngest son Benjamin in order to prove his sons were not spies. அவன் வந்து இந்த யோசேப்புக்கு முன்னாடி அந்த கவர்னருக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி, என்னுடைய பிள்ளைகள் வந்து அவங்க வந்து உளவாளிகள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் நிஜஸ்தர்கள் தான் என்று நிரூபிப்பதற்காக பெஞ்சமினை அனுப்பியிருக்கும் பொழுது இப்பொழுது பெஞ்சமின் வந்த உடனே யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க விற்று போட்ட யோசேப்பு தான். அதுக்கு விற்று போனதுக்காக நீங்க வந்து விசனப்பட வேண்டாம். இது நீங்க செய்யல, கர்த்தர் ஒரு தீர்மானத்தோடு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக, ஜீவ ரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். பாருங்க, யோசேப்புக்கு எவ்வளவு மன்னிக்கிற சுவாமி. ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கிற சுவாமி இருந்தா அதுதான் மேல். இருமாப்பு, கசப்பு, விரோதம் வைப்பது நல்ல பேர் கிடையாது. மன்னிக்கும் தன்மைகள். யோசேப்பு வந்து ஏன் அவன் விசேஷித்தமா இருந்தார் என்றால் மன்னிக்கும் தன்மை அவனுக்கு இருக்கு. அவனால பாருங்க, தன் சகோதரமார்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்து கொள்ளுதான். ஏனென்றால் அவன் தவறுகளை உணர வேண்டும். பின்பு ஹார்ஷா நடந்த பின்பு பெஞ்சமின் வந்த பின்பு இளைய சகோதரன் தன் தாய் பெற்ற குமாரன் வந்த உடனே அவனால அடங்கிட்டு இருக்க முடியல. எல்லாரும் அழுது அவனை கட்டி பிடிச்சு அழுகிறான். நான் உங்களுடைய நீங்கள் என்னை விற்று போட்டீர்கள், நான் 17 வயசா இருக்கும் பொழுது என்னை விற்று போட்டீர்கள். இஸ்மாயில் வீடு அவன் அந்த யோசேப்பு நான் தான். ஹல்லேலூயா. 13 years ஆகிவிட்டது. 22 years ஆகிவிட்டது. 13 years வந்து அவன் வந்து பல பாடுகளை பட்டு 7 வருஷம் செழிப்புள்ள வருஷம், பஞ்சம் 2 வருஷம் இருக்கு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது. அப்பாவை கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் இங்க வந்துருங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது பிறகு வண்டியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேகன்ஸ் இருக்கிறோம், எல்லாரையும் கூட்டி கொண்டு வாங்க. இங்க வந்து என்னாண்டையில நீங்க இருங்க. உங்களை வந்து எல்லா விதத்திலும் நான் போஷித்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் செய்யறேன். நான் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ரைட் ஹேண்ட் மேன் ஆஃப் தி கிங். இதோ சிங்காசனத்திலே இருந்தால் பார்வோனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்துருக்கான். எகிப்து தேசம் முழுவதுக்கும் நான் தான் அதிகாரி. என்னுடைய உத்தரவுகளால் ஒருவன் கையால் காலையால் நீட்ட முடியும். நான் ரதத்தில் போகும் பொழுது எல்லாரும் தென்னறிட்டு பணிய வேண்டும். கர்த்தர் என்னை இவ்வளவு அதிகமாக உயர்த்திருக்கிறார். அப்பாட்ட போய் சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், நான் என்ன சாந்தத்துல இருக்கிறேன், இது அப்பாட்ட சொல்லி அப்பாவை கொண்டு வாங்க, தகப்பனாரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது சகோதரமார்கள் போறாங்க. எல்லாரும் நான் ஓடி போயிட்டு அப்பாட்ட சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இஸ் தி கவர்னர் ஆஃப் ஈஜிப்ட். ஹல்லேலூயா. எகிப்தினுடைய கவர்னராக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஷாக் ஆகி போச்சு. அவனுடைய இருதயம் அந்த கார்டியாலிக்கல் அரெஸ்ட் ஆயிடுது. இருதயமே ஸ்டாப் ஆக முடியாது. 22 வருஷமாக மோர்னிங், கிரைங் அண்ட் வீப்பிங் அவிதமாக இருக்கும் பொழுது ஜோசப் இஸ் yet alive.
and he is the governor over all the land of Egypt. எகிப்து முழுவதுக்கும் அவன் அதிபதியாக இருக்கிறான் என்ற குட் நியூஸ் வரும் பொழுது அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிவிட்டது. 20ஆம் வசனத்தை வாசிக்கிறா. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சு அடைந்தது. Jacob's heart fainted. Cardiacal arrest, ரத்தம் அடைப்பு ஏற்பட்டு அங்கே ரத்த குழாயில் அடைப்பு, ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிற மாதிரி. He believed them not. அவன் அவரை நம்பவில்லை. பைபிள்ல போட்டிருக்கு, அவன் அவர்களை நம்பவில்லை. அவனுக்கு ஒரு ஷாக், ரியலி ஷாக். அவனுக்கு ஷாக் வந்தது. His heart fainted and believed him not. Joseph was dead and now he hears the news from another country. இன்னொரு நாட்டில இருந்து செய்தி வருது. இன்னொரு நாட்டில நம்முடைய மகன் எகிப்திலே உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தி கேட்டோமே, it seems to be unbelievable. அவனால நம்ப முடியாததாக இருக்கு. நம்புனானா நம்பலையா? நம்புதான். நம்பலையா? எப்படி நம்புனா? அவங்க சொன்ன செய்தி அவனுக்கு ஷாக் அடிச்சது, நம்ப முடியவில்லை. ஆனால் அவங்க சொன்னாங்க, வேகன்ஸ் பாருங்க. நம்பலையா? ட்ரெயின் ஆஃப் வேகன்ஸ் வந்திருக்குது. ஒரு வண்டி இல்லை, நிறைய வந்திருக்கு. ஏன்னா 80 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவன் ஒரு வண்டியில 5-6 பேர் தான் உட்காரலாம். கார்ல எத்தனை பேர் உட்காரலாம்? பெரிய காரா இருந்தா 7 பேர் உட்காரலாம், அல்லது 4 பேர் தான் உட்கார முடியும். அதனால வேகன்ஸ் வந்திருக்குது. ஒரு வேகன்ல 5 பேர் உட்காரலாம். 80 பேர்னா எத்தனை வேகன் தேவைன்னு பாருங்க. வேகன்ல ஹார்சஸ் போட்டிருக்கலாம். இதோ ஹார்சஸ் அந்த வீல் எல்லாமே இருந்தால் அங்க இந்த வேகன்ஸ் வேகன் ஆஃப்டர் வேகன் வந்துட்டு இருக்கு. அவன் 1 5 15 75 பேர், கிட்டத்தட்ட 15 வேகன் வந்திருக்கிறது. இதை என்ன செய்யறால் அதெல்லாம் கரெக்டா யாக்கோபுடைய கூடாரத்தை சுற்றி நிற்கும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து அந்த வாகனத்தை பார்க்கும் பொழுது அந்த எஜிப்சியன் சீல் இருக்கு. எஜிப்சியன் கிங்டம் சீல் இருக்கு. நம்ம நாட்டுல நம்ம நாட்டு முத்திரை குத்தி இருப்போம். அதனால அந்த வேகன்ஸ், கிங்ஸ் வேகன், ராஜாவுடைய உத்தரவு இல்லாம வேகன்ஸ் அனுப்ப முடியாது. பாவம் சொல்லலாம், வேகன்ஸ் கொண்டு போங்க, உங்க அப்பாவை தான் கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லும் பொழுது ராஜா அனுப்பின வேகன்ஸ், ராஜாவுடைய கமாண்ட்மெண்ட் ஜோசப் அதை அனுப்பி இருக்கிறார். அந்த வேகன்ஸ் கிட்டத்தட்ட 15 வேகன்ஸ் நிக்குது. ஒரு காலத்துல 15 கார் இருக்குது. 15 காருக்கு மேல அவங்க கூட்டிட்டு போறதுக்கு அந்த வேகன்ஸை பார்த்த உடனே இதுவரைக்கும் அந்த மாதிரி வேகன்ஸை பார்த்ததே இல்லை. எஜிப்சியன் கவர்மெண்ட் வேன் வந்திருக்கு. இது அதை பார்த்த உடனே இருந்தாலும் நம்பிக்கை. அல்லேலூயா. நீங்க சொல்றது உட்கார அந்த எஜிப்சியன் சீல் இருக்குது, அந்த வீல்ல எஜிப்சியன் சீல் இருக்குது, அந்த ஹார்சஸ்ல எஜிப்சியன் சீல் இருக்குது. உண்மையிலே எகிப்துல இருந்தான் இருக்குது. அல்லேலூயா. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் அவதான் எழுதியிருக்கு. அவன் அந்த வேகன்ஸை பார்த்த உடனே அவனுக்கு அங்கே நம்பிக்கை வந்து விட்டது, விசுவாசம் வந்து விட்டது. 2ஆம் வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. இதோ கார்டியாலிக்கல் அசெப்ட் அங்கே அரெஸ்ட் வந்து விட்டது. இருதயம் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருந்தது. இப்ப இருதயம் ஏங்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. இப்ப இருதயம் டப் டப்னு ஏங்க ஆரம்பிச்சு. அது ஸ்டாப் ஆன இருதயம் ஏங்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த கண்களை ஏறெடுத்த வேகன்ஸை பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வாகனங்களை யோசேப்பு அனுப்பின வாகனங்கள் எதற்காக? அவனை ஏற்றி கொண்டு போகும்படியாக அனுப்பின அந்த வாகனங்களை பார்க்கும் பொழுது யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. He was revived. Hallelujah. When he saw the wagons which Joseph had sent to carry him, the spirit of Jacob, their father, revived. இது அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது. Hallelujah. Revival வந்தது. Hallelujah. அப்பொழுது நான் என்ன சொல்றேன்? 20ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடைய முன்னே போய் அவனை பார்க்கிறேன். என் மகன் உயிரோடு இருக்கிறானா, அது போதும். 22 வருஷமா பார்க்கிறேன். 22 வருஷத்துக்கு பின்பு வேகன்ஸ் வருகிறது. Hallelujah. அந்த முதல்ல குட் நியூஸ் வருகிறது. அந்த குட் நியூஸ் அதனால நம்ப முடியல. அதை நின்று வேகன்ஸை பார்க்கிறேன். அதை உறுதிப்படுத்தும்படியாக வேகன்ஸை பார்த்த உடனே நம்பி விட்டான். அவனுடைய ஆத்மா, அவனுடைய இருதயம் revived. His spirit was revived. Hallelujah. அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது.
அது போது யோசேப்பு உயிரோடு இருக்கான். ஜோசப் இஸ் மை சன் இஸ் yet alive. அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். Hallelujah. I will go and see him before I die. நான் மரிப்பதற்கு முன்னதாக அவனை பார்த்து விட்டு நான் மரிப்பேன் என்று அவனுக்குள்ள எண்ணம் ஏற்பட்டது. Hallelujah. என்ன எவ்வளவு அருமையான ஒரு சம்பவம் பாரு. ஜேக்கப் லைஃப்ல ஆனவர் அப்படிலாம் வச்சு நான் ஜோசப் லைஃப்ல பேசுறேன், நான் ஜேக்கப் லைஃப் தான் பேசுவேன். ஜேக்கப் லைஃப்ல அவருடைய வயசான காலத்துல இவ்விதமான சம்பவங்கள் நடந்தது. கர்த்தர் வந்து கிரியை செய்கிறார். வெளிச்சம் வந்து யாக்கோபை விட்டு போய் யோசேப்புக்கு போக வேண்டிய நேரம். இந்த கடைசி நேரத்தில் இவன் மேல் இப்பொழுது வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இதை என்ன செய்யறார்கள்? அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. Hallelujah. He did not believe the news. அவனுடைய நியூஸை நம்பல. When he saw the wagons, he believed the news is true. அந்த wagons பார்க்கும்போது அவங்க சொன்ன செய்தி உண்மைதான். Hallelujah. His spirit is revived. Hallelujah. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? Hallelujah. கர்த்தர் நமக்கு wagons அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது wagons நம்ம மத்தியில இருக்கு. எல்லா இடத்துலயும் wagons அனுப்பல. எகிப்துல இஸ்ரேல் கானான் தேசத்துல நிறைய முக்கியமான இடங்கள்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் அந்த வேகன் போகல. எங்க வேகன் வந்திருக்கிறது? ஜேக்கப் ஃபேமிலி எங்க கூட போட்டுருக்காங்களோ அங்க, எங்க எலக்ட் பீப்புள் இருக்காங்களோ அங்க வேகன். இங்க கல்வாரி சாதனைக்குள்ள எலக்ட் பீப்புள் இருக்காங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்படுறாங்க. ஆண்டவர் இங்க வேகன் அனுப்பி இருக்கிறார். அந்த வேகன்ல என்னெல்லாம் இருக்குது யோசிச்சு பாத்தீங்கன்னா, வேகன் was loaded with foodstuffs. Hallelujah. அதுல நிறைய பதார்த்தங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் இருக்கிறது. இது பஞ்சத்துல வாடிட்டு இருக்காங்க. சரியா சாப்பாடு இல்லை, குடிக்க நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் இல்லை. இது அமிதமான நேரத்தில் துணியை மாத்துறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லை. இந்த நேரத்தில் கவர்மெண்ட்ஸ் வந்திருக்கிறது. யோசிப்பு ஆகாரத்தையும் மாற்று வஸ்திரங்களையும் இதாக என்றால் அங்க தாப்பனாருக்கு தின்பண்டங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாமே பாதம் வந்து கொண்டு போன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாமே வந்திருக்கு. வாசிக்கிறது 45,000 21,000 ஃபுட் ஸ்டப்ஸ் அங்க வருகிறது. 22,000 கவர்மெண்ட்ஸ் மாற்று வஸ்திரங்கள். 23ஆம் வசனத்துல கார்ன் பிரெட், அது மீது ஸ்வீட்ஸ் தின்பண்டங்கள் எல்லாமே வந்து பஞ்சத்துல வாடி இருக்கிறவங்களுக்கு இப்படி கிடைச்சினா எப்படி இருக்கும்? நல்ல நல்ல அழகா நல்ல ஆரோக்கியமான ஆகாரம், நல்ல ட்ரிங்கிங் வாட்டர், நல்ல ட்ரெஸ், இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே ஸ்வீட்ஸ் தின்பண்டங்கள்லாம் கிடைச்சுன்னா பஞ்சத்துல அறம்போயதான் இருக்காங்க. ஸ்டாலிங், அவங்க ஸ்டாலிங்கா இருக்கிறாங்க. இப்பொழுது அவங்களுக்கு இந்த நேரத்துல they were stalling. At that time the wagons arrived. Hallelujah. அந்த நேரத்துல வேகன் வந்திருக்குது. Hallelujah. எதுவும் ஸ்டாலிங்கா இருக்கு. அவங்க கர்த்தருடைய வார்த்தையாக நம்ம பசிக்காம இருக்கிறோம். Hallelujah. அவங்க வேகன்ஸ் அனுப்புகிறார். Hallelujah. வேகன் சும்மா வெறும் வண்டி வரல, லோட் பண்ணி அவங்க அனுப்புகிறார். Hallelujah. ஒவ்வொரு முறை நீங்க எங்க தேவனுடைய ஆளுக்கு வரப்படலாம், இந்த வேகன்ஸ் நம்மத்தில வருகிறது. Loaded with footsteps. Hallelujah. ஆவிக்குரிய ஆகாரத்தோடு வருகிறது. Hallelujah. Good news வருகிறது. என்ன good news? Our Joseph Jesus Christ is alive. He is the same yesterday, today and forever. அவர் நேற்றிலிருந்து எந்த மாறாத இருக்கிறார். அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறார். இதனால் ஃபுட் ஸ்டப்ஸ் வந்து ஆவிக்குரிய ஆகாரம் இருக்கிறது. ட்ரெஸ் இதனால் நமக்கு கல்யாண வஸ்திரத்தை கொண்டு அட்டுக்குட்டியான மனைவி தன்னை ஆயத்தப்படினால் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜா முன்னால் நிக்கணும், அழுக்கு வஸ்திரத்தோடு நிக்க கூடாது. நல்ல நியூ ட்ரெஸ் போட்டிருக்கணும். இதோ இயேசு முன்னால் நிக்க வேண்டும் என்றால், வருகையில் அவரை சந்திக்க வேண்டும் என்றால், நம்ம வெட்டிங் கவர்மெண்ட் நமக்கு தேவை. கர்த்தர் நமக்கு அதை அறிந்திருக்கிறார். The message is a wedding garment. The message is our food, spiritual food. Hallelujah. என்ன விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே நம்முடைய ஜோசப் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வாகனத்தை அனுப்பியிருக்கிறார். வாகனம் எது? The power of the Holy Spirit. Hallelujah. The power of the Holy Spirit that the church is watering and worshiping. ஆண்டவர் பசுத்தாவியின் வல்லமை நம்மத்திலே அனுப்பியிருக்கிறார். ரெபெக்கா அந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்தாள். எந்த ஒட்டகத்துக்கு அவள் தண்ணீர் வார்த்தாளோ அந்த ஒட்டகம் வந்து அவளை அவருடைய மணவாளனை கொண்டு செல்லும். Why are you not a denomination church? And the very camel that she watered packed her to her husband. எந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்தாளோ அந்த ஒட்டகம் தான் அவளை ஈசாக்கிடத்துல கொண்டு சென்றது. நாம இன்னைக்கு பசுத்தாவினாலே ஜீவிக்கிறோம். Hallelujah. பசுத்தாவினாலே ஆவி
செய்தியை செய்கிறோம். ஏதோ அனாயிண்டிங் நம்ம மேல இருக்கிறது. நம்ம தேவனை ஆவியில வர்ஷிப் பண்ணுகிறோம். இந்த ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணிக்குது. இதே சேம் ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்ம பாடியை சேஞ்ச் பண்ணி இயேசுவை நம்முடைய மனவாளை சந்திக்கிறோம். சுவாமிகீதமான நம்முடைய சரீரத்தை உயிர்த்தி அல்லேலூயா நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்த அதே பரிசுத்த ஆவி நம்முடைய மாம்சத்துக்குரிய சரீரத்தை உயிர்ப்பித்து தேவனை கொண்டு செல்லும். அல்லேலூயா. அந்த வேகன்ஸ் வந்திருக்கு. அந்த வேகன்ஸ் பார்த்த உடனே அவனுக்கு அங்கே ரிவைவல் ஏற்படும். அவருடைய ஸ்பீச் வாஸ் ரிவைவ்ட். ஹalleluya. நீங்க நம்ம இந்த மெசேஜை கேட்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே உற்சாகம் வருது. ஹalleluya. ஆவியிலே கழிவு எத்தனை கழிவு. What a wonderful message. Jesus has received this message for these entire believers. Hallelujah. இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் அந்த செய்தியை யாருக்கும் கொடுக்காதபடி இந்த கடைசி காலத்துல எனக்காக வைத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக பரிசுத்தாவின் வல்லமையினாலே அது அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் அதை நேசிக்கிறேன். நான் இதற்காக காத்துக் கொண்டிருந்தேன். இதோ வந்து விட்டது. ஹalleluya. பசியோடு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு அழுக்கு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டுக் கொண்டிருக்கிறவங்க எகிப்துல இருந்து கவர்மெண்ட் வந்துச்சுன்னா எவ்வளவு பாத்தீங்களா? குட் நியூஸ் அனுப்பினார். ஹalleluya. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது. ஹalleluya. All the 7 seals are open. Hallelujah. The 7th seal is the coming of the Lord. 7ஆம் முத்திரை தேவனுடைய வருகையா இருக்கிறது. இந்த mystery நமக்கு ரிவீல் ஆகும் பொழுது it is a good news. Hallelujah. It is a plan of God. It is the will of God. Hallelujah. உலகத்தின் மக்களுக்கு அது அனுப்பப்படல, நமக்கு அனுப்பப்பட்டது. Good news. நம்ம எப்படி நம்புறோம்? அந்த பெண்ணாக செய்தியை மட்டும் கொடுக்கல, வியாதிகள் சுகமானது, மரித்தோர்கள் எழுதினார்கள், இதோ இதயத்தின் ரகசியம் வெளிப்படுத்துறது. அங்கே அந்த கிஃப்ட்ஸ் அவர் மூலமா ஆப்ரேட் பண்ணும் பொழுது இந்த செய்தி தேவனால் கொடுக்கப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது. வெறும் செய்தி மட்டுமல்ல, இதோ வெறும் தின்பண்டங்கள் மட்டுமல்ல, இந்த வேகன்ஸ் என்ன செய்கிறது என்றால் நம்மை வந்து யோசேப்பிடத்தில் கொண்டு செல்கிறது. ஹalleluya. நம்ம யோசேப்பு யாரு? கர்த்தராகிய இயேசு. நம்மை கொண்டு சொல்வதற்காகத்தான், நம்முடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு சொல்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த மெசேஜை அனுப்பியிருக்கிறார். இது டினாமினேஷனுக்கு அனுப்பப்படல, இது பெந்தகோஸ்து சபைக்கு அனுப்பப்படல, இது இன்னைக்கு நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுதான் நமக்கு ஃபுட், இதுதான் நமக்கு ட்ரெஸ், இதுதான் நம்முடைய இதயத்துக்கு மகிழ்ச்சி தருகிற ஆகாரம், இதுதான் நம்மை அங்கே கொண்டு செல்லும். இதுலதான் பரிசுத்தாவின் வல்லமை. எத்தனை விசுவாசம்? So good news. Hallelujah. எல்லாரும் fire is in the message. அக்னி சமாய் இருக்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார், எல்லாரும் cloud இருக்கிறது. Jesus is the same yesterday today forever. Hallelujah. அவருடைய கர்த்தர் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறார். அந்த வேகன்ஸ், எஜிப்சியன் வேகன்ஸ் வரும் பொழுது, அந்த பாளையத்தை வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Hallelujah. இன்னைக்கு வேகன்ஸ் வருது. Hallelujah. கர்த்தரின் வெளிச்சம், என் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு நான் அஞ்சுவேன். ஹalleluya. சங்கீதம் 20. இந்த வேகன்ஸ் வந்திருக்கிறது, நமக்குள்ள வேகன்ஸ் வந்திருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் வேகன்ஸ் அனுப்பி இருக்கிறார். அங்கே எஜிப்சியன் கவர்மெண்ட் அனுப்பி இருக்கிறது, நமக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பி இருக்கும் பொழுது அது நம்மை சூழ்ந்து இருக்கிறது, நம்ம கூடாரத்தை சூழ்ந்து இருக்கும் பொழுது இதோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீரியா ராஜா வேகன்ஸ் அனுப்பினான், ரதங்கள் அனுப்பினான், எலிசா தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு வரக்கூடிய அனுப்பினான். அவனுடைய கூடாரத்தை அது சூழ்ந்து இருந்தது. வேலைக்காரன் பார்த்தான், ஐயோ வந்து சீரிய ராணுவம் வந்திருக்கிறது, ரதங்கள் வந்திருக்கு, என்ன செய்வது? 2 ராஜாக்கள் 6 வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசா சொல்கிறான், அவங்களோட இருக்கிறத பார்க்க நம்மளோட. ஹalleluya. அந்தவரை இவன் கண்ணை திறந்தோம், அக்கினிமயமான குதிரை ரதங்கள் வந்திருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு நம்ம சுத்தி அந்த ரதங்கள் இருக்கிறது. ஹalleluya. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, ரதங்கள் சூழ்ந்து இருக்கு. ஹalleluya. அக்கினிமயமான ரதங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ஹalleluya. அது மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், அது நம்ம சூழ்ந்து இருக்கிறது. நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், அது நம்ம தெரிகிறது. fiery chariots and fiery horses is around us. Hallelujah. இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்குது. யாருக்கு அஞ்சுவேன், நான் யாருக்கு பயப்படுவேன்? என் சத்துருக்களும் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார். எனக்கு விரோதமாக ஒரு பானை நெருங்கினால் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுதினால் இதிலே நம்பிக்கையாக இருக்கேன். ஏனென்றால் அந்த வேகன்ஸ் வந்திருக்கிறது. அந்த வேகன்ஸ் குட் நியூஸ் கொண்டு வருகிறது.
அந்த வேகன்ஸ் ஃபுட் ஸ்டெப் கொண்டு வருகிறது, அந்த வேகன்ஸ் கவர்மெண்ட்ஸை கொண்டு வருகிறது, அந்த வேகன்ஸ் நம்மளை சூட பாலை வரைக்கும் பாதுகாக்கிறது. ஹalleluya. அந்த வேகன்ஸ் நம்மை மேல கொண்டு செல்லும். இதெல்லாம் அந்த மெசேஜ் அதான் என்ன சொல்றேன். எல்லாமே நம்ம நேசிக்கிறோம். கர்த்தர் இந்த கடைசி காலத்துல இருக்கு. The wagons are already come. The wagons are here. இப்பொழுது இந்த wagons நமதில் எத்தனை விசுவாசிகள். We see the king wagons coming among service after service. நாங்க இங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போதெல்லாம், நம்ம தேவனுடைய வார்த்தையெல்லாம் போதிக்கப்படும் போதெல்லாம் wagons வந்துட்டு இருக்கு. நம்ம சுத்தி பாளையம் இறங்கி இருக்கிறது. ஹalleluya. நம்ம அப்படி பாளையம் நம்முடைய ஆத்மா எனக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹalleluya. Lamenti cried, Deborah said, for all these 22 years, after his eyes saw the wagons, Israel woke up and Israel said, it is enough. அந்த wagons பார்த்தோன்னே இது எனக்கு போதும். ஹalleluya. இந்த மெசேஜ் எனக்கு போதும். ஹalleluya. நான் வேற அங்கீங்க ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அங்க கன்வென்ஷன் கூட இங்க கன்வென்ஷன் கூட நான் இங்கேயும் போக முடியாது. இது enough. ஹalleluya. இது எனக்கு போதும். ஹalleluya. எதை சொல்ல முடியும்? It's a perfect word. Hallelujah. There came wagon after wagon. You see train of wagons around Jacob place. Hallelujah. நாமதேயாயம் 28 வாசம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாட்டு வஸ்திரங்களை கொடுத்தான். பென்யமீனுக்கும் 45 28. அப்பொழுது இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடை முன்னே போய் அவனை பார்ப்பேன். இதோ என்னுடைய குமாரன் உயிரோடு இருக்கான். அவனை ஏற்றுக்கொள்ள பேக்கப் பண்ணி கொண்டு போவதற்காக அவனோட வேகன்ஸ் இருக்கிறார். ஹalleluya. இப்போ அடுத்தபடியாக அடுத்த கட்டம் வேற ரொம்ப இல்லை. ஜர்னி டு எகிப்துக்கு போகும்படியாக அவன் பிரயாணம் பண்ணுறான். வேகன் சொன்னோட வேகன்ல ஏறி நேராக போயிடல. நம்ம தான் என்ன செய்வோம்? ஏதோ யோசேப்பு மகன் வந்து கார் பெரிய கார் அனுப்பியிருக்கிறார், ஏர் கண்டிஷன் கார் அனுப்பியிருக்கிறார், விலையுந்த கார் அனுப்பியிருக்கிறார். நேராக போயிடலாம். இல்லை, இவன் நேராக போகிறேன் கத்தருத்தி கேட்கிறான். ஹalleluya. ஆண்டவரே நான் போறது சுத்தமா? எகிப்துக்கு போகக்கூடாது. நீ எங்க தாத்தாவுக்கு சொல்லியிருக்கிறீரு, எங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்கிறீரு. ஆனா எதிய வந்து எகிப்து நான் போறது கத்தர் சுத்தமா? அந்த எகிப்து வந்து ஐடலைட்டர்ஸ், விக்கிரகாரனை, சன் காடை கும்பிடுற, ரா என்ற சன் காடை கும்பிடுறாங்க, மூன் காடை கும்பிடுறாங்க, முதலையை கும்பிடுறாங்க, முதலாளனுடைய தெய்வம். அதனால விதமாக நிறைய விக்கிரகங்களை வழிபடுறாங்க. ஐடலைட்டர் பிளேஸ், ரொம்ப ஐடல்ஸ் அங்க இருக்கிறது. நான் எப்படி அங்க நான் போறேன்? ஆபிரகாம் வந்து அங்க போகும் பொழுது ஏதோ அவனுக்கு சோதனை ஏற்பட்டது. ஆதியாகமம் 12:13 வாசிக்கும் பொழுது அங்க வந்து அவனுக்கு சோதனை ஏற்பட்டது. அதனால எகிப்துக்கு போகாதன்னு என்று ஆண்டவர் ஈசாக்க சொல்றாரு, எகிப்துக்கு போகாதன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி போறது என்று பெயர்சபாவில் வந்து சவுதர்ன் பார்டர், இஸ்ரேல் நாட்டுடைய சவுதர்ன் பார்டர், எகிப்துக்குள்ள போனா அந்த பார்டர் போகணும், சவுத் இருக்கு பீஷிபா. இத பெயர்சபா என்ற இடத்துல போயிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணலாம், பலி செலுத்தி ஜெபம் பண்ணலாம். ஹalleluya. ஏன்னா தேவனோடு அக்சஸ் பண்ண வேண்டும் என்றால் through the blood. ஹalleluya. ரத்தமெல்லாம் தேவனை அங்கீகரி நம்ம அணுக முடியும். The message of the hour blood is not hard. உன்னுடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் முதலாவது மெசேஜில் வரும். மெசேஜில் வரும்போது ரத்தத்தின் கீழே வருகிறோம். நம்முடைய பாவங்களை அறிவிச்சு கூட நம்முடைய பாவங்கள் கழுவப்படுது. ஹalleluya. மெசேஜை ரிஜெக்ட் பண்ணும்போது ஒருத்தன் பிளட்டை ரிஜெக்ட் பண்ணும். அவன் பலி செலுத்தினான். ரத்தம் பலி செலுத்தி ரத்தத்தின் மூலமாக, பலியின் மூலமாக தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது ராத்திரியிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தில் சொல்லுகிறார். ஓபன் விஷன், பிரத்யட்சமான தரிசனம் வந்தது. யாக்கோபே, யாக்கோபே, நீ எகிப்துக்கு போக, நீ பயப்படாதா, நான் உன் கூட எகிப்துக்கு வருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 46ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக் கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சரி, போதும். அங்கே வந்து கர்த்தருடைய சித்தத்தை அறியலாம். ஒரு இடத்துக்கு போனா அது கர்த்தர் சித்தமா? இந்த பெண்ணை நம்ம மேரேஜ் பண்றது கர்த்தர் சித்தமா? ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சித்தம்னா மேரேஜ் பண்ணிதான். இந்த சகோதர காலம் பண்ணி கர்த்தர் சித்தமா ஜெபத்தை வைப்போம். மனவாட்டியை தெரிந்து கொண்டு மனவாட்டியில் ஜெபத்தை வைப்போம். அப்படி கல்யாணம் கட்டணும், இப்படி மேரேஜ் பண்ண போறோம், மனக்கோட்டை போடலாம். அது அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஆவிக்குரியவங்க ஜெபம் பண்ணணும். டாக்டர் தான் மேரேஜ் பண்ணுவேன், நான் இன்ஜினியர்
சித்தமா தேவனுடைய சித்தமாக அறிய வேண்டும். இவன் போய் ஜெபம் பண்றான். யோசேப்பு கூப்பிட்டாரு, உடனே போகல. அவன் அந்த வாகனத்துல ஏறி பேசலாக்கு போகும் பொழுது அங்கே பலி செலுத்தி கர்த்தர் ஐக்கியம் ராத்திரியில சொல்றாரு, யாக்கோபே யாக்கோபே கூப்பிடுங்க. ஜேக்கப் ஜேக்கப். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிட்டார். பிள்ளையாட மேல கை போட ஆரம்பிச்சார். அதே 22 வாசியம். மோசஸ் மோசஸ் கூப்பிட்டார். மோசே மோசே. யாத்ராகமம் 3004 வாசிக்கிறோம். சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுகிறார். சவுலே சவுலே கூப்பிடுகிறார். பேர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். 2 தடவை ரிப்பீட் பண்ணுகிறார். யாக்கோபே யாக்கோபே, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன். உன்னை பலத்த ஜாதியாக மாற்றுவேன். பாருங்க, கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை யாக்கோபு அறியாதபடி உடனே யோசேப்பு கூப்பிட்டான்னு அவன் போயிருந்தான். அது கர்த்தருக்கு சித்தமா? மேக் ஷூர் ஆஃப் ஹிஸ் வில். அவருடைய சித்தம் உண்மை என்பதை அவன் தெரிந்து கொண்டார். ஆனா கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன அப்செக்ட் இருந்தாலும், என்ன அப்போசிஷன் இருந்தாலும், என்ன அப்செக்ட் நமக்கு இருந்தாலும், பயம் நம்மை சூழ்ந்திருந்தாலும், அதைரியப்பட்டாலும், இதை எழுத வேண்டாம். கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருப்பார் என்றால் நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம். Once you know he has called you, once you know he has called you by your own name, உங்களை பெயர் சொல்லி கர்த்தர் அழைத்திருப்பார் என்றால் நீங்க எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபே யாக்கோபே, நீ பயப்பட வேண்டாம், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். எத்தனை பேர் நம்ம பெயர் சொல்லி அழைத்தோம்? இந்த மெசேஜை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்க கூட பேசினார். உங்க பெயர் சொல்லி உங்களை கூப்பிடுற, இப்ப கூப்பிடுற. இது ரெவலேஷன். இந்த மெசேஜ் வெளிப்பாடான செய்தி. இந்த மெசேஜ் உங்களை ஹார்ட்ல பேசணும். கர்த்தர் கூப்பிடுகிறார். யாக்கோபே யாக்கோபே கூப்பிடுறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேம் இஸ் கால்ட் in the book of life. ஹல்லேலூயா. அவர் மோசேயை கூப்பிட்டது போல யாக்கோபை அவர் கூப்பிடுகிறார். நீ போக பயப்பட, நீ எகிப்து தேசம் போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக for I will be there, make of thee a great nation. I am God, the God of father. Fear not to go down into Egypt. I will go down with thee into Egypt. I will also surely bring thee up again. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவேன். நான் உன்னை திரும்பி இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கவனிக்க பொழுது ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை எகிப்துக்கு போவாருன்னு சொன்னார்? எகிப்துக்கு போனா பின்னாடி போறானா? எகிப்துனா என்ன அர்த்தம்? எகிப்து என்றால் ஒரு உலகம் எகிப்தா இருக்குது. ஹல்லேலூயா. இந்த உலகப்புறமா நம்ம ஜீவிக்க கூடாது. நம்ம வேர்ல்டுக்குள்ளதான் ஜீவிக்கிறோம். வேர்ல்டு தான் இருக்கும். ஆனா நம்ம உலகத்துல இருந்தாலும் உலகத்தால் அல்ல. ஹல்லேலூயா. எகிப்து என்றால் உலகம். ஆவிக்குரிய ஜீவித்திலிருந்து உலகத்துக்குள்ள போலாமா? ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலே முடியலாமா? அதனால எகிப்துக்கு போகும்போது ஆண்டவர் ஆபிரகாமை போகும்போது பின்வாங்கி போனான். ஈசாக்க நீ போகாதே சொல்றாரு, போகல. ஆனா இவனை நீ போன்னு சொல்ற. அப்படின்னா என்ன? ஆண்டவர் மாறுபட்டவராக இருக்கிறாரா? What was the reason? Here God gave him the reason why he goes to Egypt. ஏன் எகிப்துக்கு போக வேண்டும் என்று கர்த்தர் காரணத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன காரணம்? I will multiply thee. ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கு. ஹல்லேலூயா. அது குறித்து ஒரு prophecy இருக்குது. It is prophecy. It is multiplication. இது ஜனத்தொகை அது பெருக வேண்டும். ஆதியாகமம் 15:13 என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உன்னுடைய சந்ததியார் தங்களை அல்லாத வேறொரு தேசத்தில் 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார். ஆதியாகமம் 15:13 வாசிக்கிறோம். 14 வசனத்தில் எழுதுறான், பின்பு நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன், மிகுந்த பொருளோடு கூட வெளியே வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அந்த ப்ராபசி நிறைவேற வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. அது ஆபிரகாமுக்கு அது நிறைவேறது. இட்ஸ் நாட் a சீசன். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி இருக்குது. ஹல்லேலூயா. அந்த சீசன் வரும்போது அந்த செய்தி வரும். ஹல்லேலூயா. அவுட் ஆஃப் சீசன்ல செய்தி வர. அதான் நீங்க கவனிச்சு, God allotted a specific message for each age. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு விசேஷித்த செய்தியை வைத்திருக்கிறார். ஆனா இந்த கடைசி கால செய்தி மார்ட்டின் லூத்தர் காலத்துல வர, இந்த கடைசி கால செய்தி வெஸ்ட்ரிச் பீப்புள் வராது.
இந்த கடைசி கால செய்தி பெந்தேகாஸ்டல் பீப்பிளுக்கு வராது. It's only for bride. Hallelujah. The season when the end time. Hallelujah. It is reserved for you. Hallelujah. The message of the hour. The word was not for the administration of Isaac or it would be the earlier stage of Jacob. ஜாக்கப் 108 வயசு வரும் பொழுதுதான் 108 ரெண்டு பேர் 108 அதோடு கூட 22 கூட்டினீங்கன்னா என்ன ஆச்சு? இதான் இருந்தாலும் அப்பொழுதுதான் அந்த மெசேஜ் வருது. 130 வயசு அவன் இருந்தது 147 வருஷம். 130 வயசு ஆகும்போது தான் அந்த செய்தி வருது. அவன் சின்ன பையனா இருக்கும் பொழுது வாலிபனா இருக்கும் பொழுது அவன் பதானாராமல இருக்கும் பொழுது இந்த மெசேஜ் வரல. ஹalleluya. 130 வயசா இருக்கும் பொழுது இந்த கடைசி காலத்துல அந்த செய்தி வருது. எத்தனை விசுவாசம் அது மல்டிப்ளை. ஹalleluya. ஆபிரகாம் காலத்துல இருந்து இப்பொழுது ஜாக்கப்க்கு 130 வயசு ஆகுது. இது வரைக்கும் 215 வருஷம் கணக்கு போடுறது நமக்கு போர்டு இல்லை. 215 வருஷத்துல அவங்க எவ்வளவு பெருகிறாங்க? 75 பேர் தான் வந்தாங்க. 215 வருஷமா அவங்க ஜனத்தொகை வந்து அவங்க குடும்பத்துல மெம்பர்ஸ் வந்து 75. கத்தோலிக்கிறதுனால 1976 வருஷம் நான் ஒத்தனா வந்தேன். இப்ப எங்க பேங்க்ல கணக்கு பண்ணா 12 பேர் 12 மல்டிப்ளை ஆயிடும். ஆனா அவங்க 215 வருஷம் 75 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனா எகிப்துல போய் 400 வருஷம் இருக்கும்போது அது எவ்வளவு மாறி இருக்கணும்? ஏதோ ஒரு 10,000 20,000 மாறி இருக்கலாம். ஆனா 6 லட்சமா மாறி இருக்கு. உங்களை மல்டிப்ளை பண்ணுங்க. ஹalleluya. மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸ் தான் எகிப்து. ஹalleluya. அங்க போய் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன், பலத்த ஜாதியா மாற்றுவேன். ஹalleluya. அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அந்த 400 வருஷத்துல அவங்க வந்து அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு 10,000 15,000 வரலாம். ஆனா கர்த்தர் அவங்களை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறார். ஹalleluya. 6 lakhs people. ஹalleluya. 6 லட்சம் ஜனங்கள் பிள்ளைகளை சேர்த்தா 20 லட்சம் ஆயிடும். எவ்வளவு ஃபாஸ்டா அவங்க வந்து விருத்தி அடைஞ்சிருக்காங்க. அதுதான் பர்பஸ். உங்களை கொண்டு போய் அங்க மல்டிப்ளை பண்ணுங்க. இதோ 400 வருஷம் அங்க அடிமைப்படுவார் என்று அந்த ப்ராபசி இருக்கிறது. அந்த ப்ராபசி நிறைவேற வேண்டிய நேரம் தான். இதுதான் வந்து சீசன் ஆஃப் தி வேர்ட். அந்த வேர்ட் நிறைவேற வேண்டியது. இன்னைக்கு நமக்கு இந்த நேச்சுரலிட்டி முத்திரைகள் திறக்கப்பட்ட தேவராட்சியம் வெளிப்படும் என்ற அந்த ப்ராபசி நம்முடைய காலத்துல அதை வச்சிருக்கிறார். ஹalleluya. மார்ட்டின் லூத்தருக்கு முத்திரை பற்றி ஒண்ணுமே தெரியாது. ஜான் வெஸ்லிக்கு தெரியாது. ஹalleluya. அவங்க காலத்துல வந்து அது சீசன் கிடையாது. ஹalleluya. எகிப்து வந்து உலகமாய் இருக்கிறது. ஏவாள் வந்து பாரடைஸ்ல இருந்தா. ஏடேன் வந்து ஒரு பாரடைஸ். அங்க பாவமே இல்லை. தேவன் அவனோட சம்பாஷணை பண்ணினார். அவன் சர்வமானது ஏவாளை வந்துட்டு அவள் பாவம் செய்தாள், வஞ்சிக்கப்பட்டாள். ஆனா இங்க பாருங்க எகிப்துல கொண்டு இருக்கிறாரு. எகிப்துல வந்து நான் அவளை பாதுகாப்பேன். ஒரு கடையில கூப்பிடுறாங்க சன் காட் மூன் காட். இன்னும் ஏதோ விக்கிரகங்கள்லாம் வழிபடுறாங்க. எகிப்துல பாவம் அதிகமா இருக்கு. அந்த தேசத்துல உங்களை பாதுகாப்பு பண்ணி உங்களை நான் பாதுகாப்புங்கிறேன். ஹalleluya. இன்னைக்கு கடைசி காலத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எங்க சுத்தி பார்த்தாலும் பாவம் தான். சின் நம்மளை சுற்றி இருக்கிறது. இந்த நம்ம வந்து பாரடைஸ்ல இல்ல, சாத்தான் சேடல்ல இருக்கிறோம். ஹalleluya. இந்த ஏடல்ல இருக்கும்போது தான் மெசேஜ் வருது. ஹalleluya. இந்த மிடில் ஆஃப் தி சாத்தான் சேடல்ல தான் பிரைட குறந்து பிரைட விருத்தி அடை செய்கிறார். ஹalleluya. ரெவலேஷன் ஆஃப்டர் ரெவலேஷன் வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்பிள் ஆக மாற்றுகிறார். எத்தனை விசுவாசம்? You are ordained for this service. This is our word. Hallelujah. நீங்கள் இதுவே ஆயிரக்கணக்கில் நேமிக்கப்பட்டது. This is our word. Hallelujah. ஒரு பெண்ணாயிலும் ஆணாயிலும் வார்த்தைக்கு விரோதமாக கடந்து இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நம்ம வளர்ப்போம் என்றால் இந்த பிள்ளையை நம்ம உபத்திர காலத்துக்கு வளர்க்கணும். இந்த பிள்ளைக்கு வந்து சரியானபடி போக செய்யாதபடி நல்ல ஒழுக்கத்திலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும்னா நம்முடைய பிள்ளைகள் உபத்திர காலத்தில் இருக்கும். இது வந்து மெட்டீரியல் ஃபார் த ட்ரிபுலேஷன் பீரியட். இந்த கேர்ள் இந்த பாய் வந்து ட்ரிபுலேஷன் பீரியடுக்கு நம்ம வளர்க்கணும். நம்ம ஆங்கில வளர்த்தா பேரண்ட்ஸ்ல போறது எதெல்லாம் எப்படி வளர்க்கணும்? பேரண்ட்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது சாத்தான் சேடு. ஆண்டவர் இந்த சாத்தானின் ஏழேறிலே எங்க பார்த்தாலும் ஹெல். இந்த உலகம் நரகமாக இருக்கு. உலகம் இன்னைக்கு பாதாளமாய் இருக்கிறது. இந்த ஹெல் நடுவுல கொண்டு பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கிறது. இதோ அது மத்தியில வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். எவ்வளவு ஆச்சரியம். ஹalleluya. நம்ம ஸ்ப்ரெட் தி மெசேஜ். இந்த நெட் மூலமா கம்ப்யூட்டர் மூலமா நீ மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டும். உன்னுடைய ஜனங்கள் மல்டிப்ளை ஆக வேண்டும்.
200 பேர் மெசேஜ்ல நம்ம இருக்கணும். இது பெரிய காரியம். 10 பேர் மெசேஜ் பிரிவு பண்றது கஷ்டமான காரியம். சாப்பிட்டா 1000 பேர் வந்தாங்க, ஒருத்தர் தான் வர முடியும். அதனால ஆண்டவர் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுகிறார். ஹalleluya. It's prophecy. நீ எகிப்துக்கு போய், it is prophecy. It is my word of the season. ஹalleluya. நான் அங்கே உன்னை பலத்த ஜாதியாக மாற்றுவேன். அங்கே யாக்கோபே கண்ணால பார்க்கறான், பலத்த ஜாதியா மாறுத கண்ணால பார்க்கறான். இஸ்ரவேலர்கள் நிறைய குழந்தைகள் பெறாங்க, எல்லாம் பலசாலிகளா இருக்கிறாங்க. கோசேன்ல இருந்து நிலங்களை கையாட்சி செய்து அவங்க எல்லாம் ரொம்ப இத பலி பெறுறாங்க. ஜாக்கப் மீட்டிங் ஜோசப், கடைசியா ஜாக்கப் மீட்டிங் ஜோசப் யோசேப்பை சந்திக்க எப்படி சந்திக்கிறான் பாருங்க. 46-29 வருஷம். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். யோசேப்பு இப்பொழுது என்றால் தகப்பனை சந்திக்க போகிறான். அவன் வாகனத்துல ஏறி யோசேப்பு வீட்டு மேல வாகனம் நினைச்சா இல்ல. ஹalleluya. நான் கவர்னரா இருக்கிறேன், நீர் அப்பாவா இருந்தாலும் நான் தான் பெரிய ஆளு, நீர் என் வீட்டுக்கு என்ன வரணும்னு நினைச்சானா அப்பாவா இருக்கு. ஹalleluya. யாக்கோபு வராரு, நம்ம போய் அவரை சந்திக்கணும், எதிர்கொண்டு போகணும். ஹalleluya. என்ன எதிர்கொள்ள? சேரியத்தை ஆயத்தம் பண்ணுங்க, ரதத்தை ஆயத்தம் பண்ணுங்க. ராஜாவின் ரதம் ஆயத்தமாக்கப்பட்டது. ரதத்துல ஏறி தகப்பனை நோக்கி போறான். தகப்பனர் பெயர்சபால இருந்து வருகிறார். இவன் இருந்தால் நம்ம எகிப்துல இருந்து அவன் தாங்க தகப்பனை சந்திக்கும் பொழுது 2 பேரும் கோசேன் என்ற இடத்துல சந்திக்கிறார். ஹalleluya. அவர் எப்படி வராரு? யாக்கோபு எப்படி வராரு? வேகன்ஸ்ல வராரு. ஹalleluya. யோசேப்பு எப்படி வராரு? சேரியட்ல வராரு, ரதத்துல வராரு. அது வண்டி, இது ரதம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்காரு. அந்த காலத்துல ஏழைகள் எங்க போனாலும் நடந்தே போவார். டிராவல் பை ஃபுட். கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தா கோவேரி கழுதை வச்சு கழுதை மேல ஏறி போவாங்க. நம்ம பைக் வாங்கிடுறோம்ல, அது மாதிரி அன்னைக்கு கோவேரி கழுதையில தான் போவாங்க கொஞ்சம் பணக்காரர். அந்த காலத்துல 30-50 வருஷத்துக்கு முன்னால சைக்கிள் வச்சாலே பணக்காரங்க தான். இப்ப சைக்கிள் ரோட்ல போறது இல்லை. இவன் 2 வீலர் பண்ணி இப்போ 4 வீலர் சாப்பிட்டு இருக்கும். அதனால பாருங்க என்ன செய்யறா இருந்தாலும் கொஞ்சம் பணக்காரங்க டாங்கில போவாங்க. இன்னும் கொஞ்சம் பணக்காரங்க, அதை விட அதிக பெரிய பணக்காரங்க வேகன்ஸ் வண்டி வச்சிருப்பாங்க, வேகன்ஸ் வச்சிருக்காங்க. ராஜ ஃபேமிலி சேரிட்ல போகும். அவங்க ரொம்ப ரிச், கிங்ஸ் ஃபேமிலி. ஹalleluya. அவங்க சேரிட்ல பல ரதங்கள், பல குதிரைகள் போட்டதான ரதத்துல அப்படி கெம்பீரமா போவாங்க. இப்பொழுது எப்படி வர்றது? யாக்கோபும் அவங்களுடைய ஃபேமிலியும் அங்க ஒரு 15 வண்டியர்கள் வர்றாங்க, வாகனத்துல வராங்க. அதான் யோசேப்பு சேரிட்ல போறாங்க. ஹalleluya. யோசேப்பு யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். ஹalleluya. ஜீசஸ் சேரிட்ல வராரு, பிரைட் வாகனத்துல. நம்மளை விட அவர் பவர் அதிகம். என்ன விசுவாசிக்கணும்? அவர் அதிக ரிச், அவருடைய பொசிஷன் நம்மளோட அதிகம். ஹalleluya. நம்மளோட ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கிறார், நமக்கு வேகன்ஸ் அனுப்பியிருக்கிறார். அவர் சேரிட்ல வரார். ஹalleluya. அவர் அங்கிருந்து கன்னிமைக்கு நேரத்துல வராரு, நம்மளும் கன்னிமைக்கு நேரத்துல போயிட்டு அவரை சந்திச்சிருக்கோம். ஹalleluya. ஏதோ அவங்க யாக்கோபை கட்டி பிடிச்சு அழுகிறான், நம்ம ஆனந்த கண்ணீர் வடிப்போம். ஹalleluya. கண்ணீர் வடிச்சது போகும், எல்லா துன்பமும் முடிஞ்சிட்டு நீங்க என் கூடயே தான் இருக்கீங்க. ஹalleluya. எதுக்குமே பயப்பட வேண்டாம் இயேசு சொல்லுவார். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறோம்? அந்த நாளை எத்தனை எதிர்நோக்கி இருக்கிறோம்? சொல்லுகிறார் மெல்கிசேதேக், நம்முடைய மெல்கிசேதேக் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுத்து. ஒருவேளை நம்ம மரித்து இருந்தால் நம்முடைய தியாபனி இங்க ரெடிம்டு பாடி இருக்கு. அல்லது நம்ம உயிரோடு இருந்தால் you take the body to meet your theophany and catch up and go to meet the Lord in the air. ஆகாயத்தில் அவரை சந்திப்போம். அவர் அங்கிருந்து வரார், நம்ம இங்கிருந்து போறோம். Hallelujah. Take the theophany and meet the Lord. Hallelujah. அவங்க இருக்கிறவங்க அங்க மரித்து போன பசுத்தவான்கள் தியோபனி அவங்க ரெடிம்டு பாடியா ரெண்டு கூட தான் அவரை ஆகாயத்திலே சந்திப்போம். எத்தனை பேர் நம்ம அதனால அதனால என்ன சொன்னால் இப்பொழுது சந்திக்கும் பொழுது அவங்க வண்டியை அனுப்பிச்சாரு. இப்ப வண்டியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வேகன்ஸ் வந்துட்டே இருக்கு, ஃபுட் சர்வீஸ், கிளாத்ஸ், குட் நியூஸ் எல்லாமே வந்துட்டே நமக்கு இருக்குது. ஒரு நாள் நம்ம அவரை சந்திப்போம். ஹalleluya. அவர் சேரிட்ல வருவார், நம்ம வேகன்ல
போவோம், 2 பேரும் ஒரு இடத்துல சந்திப்போம். கோசேல சந்திச்சாங்க, நம்ம மத்திய ஆமானத்திலே அவரை சந்திப்போம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரமாணத்தோடு சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவின் மத்தியில் முதலாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறேன் நாமும் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம். எத்தனை விசுவாசிகள்? அப்பொழுது அவன் 17 வருஷம் இருந்தான். யாக்கோபு 17 வருஷம் இருந்தான். அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? நீ மறிக்க நேரம் 147 வயசு வந்துருக்கு. அவன் சொல்லுகிறான், என்ன எகிப்துல புதைக்காத, என்னை எகிப்துல அடக்கம் பண்ணாம இருக்கிறாங்க. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பின்பகுதி வாசிக்கலாம். என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. Don't bury me in Egypt. I pray thee thy hand my thigh and deal kindly and truly with me. Bury me not, I pray thee in Egypt. என்னை எகிப்துல புதைக்க. Bury me not in denomination. Hallelujah. எகிப்துல denomination. Bury me not in Egypt. Bury me not in denomination. Bury me in Christ Jesus. Hallelujah. என்ன denominationல புதைக்காத. என்ன bury me in Christ. Hallelujah. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வந்திருக்கோம். எத்தனை பேர்? By one spirit we are all baptized into one body. இந்த mystical body குள்ள வந்திருக்கோம். Hallelujah. நம்ம இங்க bury me in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்ம இன்னைக்கு மறைந்து இருக்கிறோம். Hallelujah. நம்ம denominationக்குள்ள மறைந்து இருக்கிறோம். ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள நம்ம இல்ல, நம்ம இந்த கிரைஸ்டுக்குள்ள மறைந்து இருக்கிறோம். Hallelujah. அவளை என்ன நீ எகிப்துல புதைக்காத. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய அந்த கல்லறை பக்கத்துல போய் மக்பேலா கேவ்ல நீ புதைக்க, அங்கே அடக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கேதான் ரெசரேஷன் இருக்கிறது. Hallelujah. ஜீசஸ் கிரைஸ்ட் வருவார், மேசியா வருவார். அப்பொழுது நான் உயிரோடு. Hallelujah. யாக்கோபு யோசேப்பு அதே போல செய்தார். பைபிள்ல கடைசி என்ன இருக்குது என்றால், அவன் தன்னுடைய குமாரர்கள் எல்லாம் ஆசீர்வதித்து விட்டு அவன் மரித்து போனான். 30 மாசத்தை வாசிக்கலாம். யாக்கோபு தன் குமாரன் கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். இதோ எழுதினால் அவன் தன்னுடைய கால்களை மடக்கிக் கொண்டு அவன் ஜீவித்து போனான். And he led up the host and was gathered unto his people. தன்னுடைய ஜனத்தாரோடு சேர்த்து தன்னுடைய குமாரர்களை எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். 12 குமாரர்களை ஆசீர்வதித்தார். பின்பு அவன் காலை மடக்கிக் கொண்டு தன்னுடைய ஆவியை விட்டார். Hallelujah. அவனுடைய வேலை வந்து விட்டது, ஆவியை ஃப்ரீயா விட்டார். Hallelujah. பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு சொல்றார். அதே போல நம்ம ஸ்பிரிட்டை நம்ம தான் விடுறோம். அவருடைய வேலை வந்ததுக்கு தெரிய கொடுத்து நம்ம ஸ்பிரிட்டை நம்ம விடுறோம். ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்சம் காலம் உயிரோடு இருக்கணும், உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஸ்பிரிட்டை விட மாட்டேங்கிறோம். அவங்க கிருபத்தை இல்ல நேரம் வந்துட்டார்களே என்னை எடுத்து நம்ம ஸ்பிரிட்டை நம்மளே பாருங்க. என்ன கேட்டால் என்னுடைய பர்பஸ் நிறைவேறிவிட்டது. தன்னுடைய குமாரனை ஆசீர்வதித்தார். 147 வயசாகிவிட்டது. என்னுடைய ஆவியை நீர் எடுத்துக் கொள்வார்களே. He and yielded up the host and was gathered unto his people. Hallelujah. தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார். நம்முடைய ஜனத்தார் யாரு? நம்முடைய சொந்தக்காரங்களா? உலகத்தில் இருந்து வரைக்கலாம். உலகத்துக்கு அப்பால் அவங்க நம்ம கூட வரப்போறதில்லை. Hallelujah. ஒருவேளை அவங்க நம்மளை போல சத்தியத்தில் இருந்தா வரலாம். நம்மளை போல சத்தியத்தில் இல்லைன்னா அவங்க அங்க வரப்போற. நம்முடைய ஜனத்தார் அங்கே இருக்கிறாங்க. Hallelujah. உங்க ஜனத்தார் யாரு? நம்முடைய மெசேஜர் பிரதர் பெண்ணான். நம்ம அந்த குரூப்ல இருக்கிறோம். நம்ம வெஸ்லி குரூப் கிடையாது, நம்ம லுத்தர் குரூப் கிடையாது, நம்ம ப்ராஃபட் குரூப். Hallelujah. We are eaglets. Hallelujah. We are eagles. Hallelujah. ஏதோ நம்ம அவர் பர்சன்ட் பண்ணுவார். நம்ம ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவோம். Hallelujah. இது ஒவ்வொருத்தருக்கு 7 குரூப் அங்கே இருக்கிறது. 7 மெசேஜஸ் ஆகும்போது 7 குரூப் அதை கொண்டு வந்திருக்கிறது. நம்ம இன்னைக்கு 7th குரூப்பா இருக்கிறோம். Hallelujah. இதோ பைபிள் என்ன போட்டிருக்குது? ஆட்டுக்குட்டியாக கல்யாணம் இருக்குல்ல, நம்ம நேரம் போச்சு இல்ல, அந்த யாக்கோபு அங்கே இருப்பான்னு போ பைபிள்ல இயேசு சொல்லியிருக்க. அது 8 பாருங்க. அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். அநேகர் கிழக்கில், நமக்கு ஈஸ்ட்ல இருந்து வரும். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும், வெஸ்ட் வந்து அமெரிக்கா, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பந்தி இருப்போம். அவங்க நல்ல குரூப். இந்த 7 குரூப் நம்ம குரூப் தான்.
அதான் ஸ்பெஷலா நம்ம வந்து பெர்னாண்டே மெசேஜ் சேர்ந்தவராயிருக்கும், ஏனாந்தூருடைய செய்தியை சேர்ந்தவராயிருக்கும். அதனால பாருங்க இந்த எல்லா குரூப்பாக வரும்பொழுது அதுக்குடியாக கல்யாணம் பண்ணல. அந்த ஜேக்கப் ஆபிரகாம், ஐசக், ஜேக்கப் இவங்க லைஃப் நம்ம இப்ப தியானிச்சிருக்கிறோம். ஒரு நாள் அவங்க பார்க்க போறோம், அவங்க கூட பந்தி இருக்கு, சாப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். ஹalleluya. எத்தனை நாள் அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாகிறார், ஜீவனோட தேவனாயிருக்கிறார். ஹalleluya. அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாயிருக்கிறார், அவருடைய தேவனாயிருக்கிறார். நம்மளாலும் அவருடைய ஜனங்களாகவும் அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். அவர் பிதாவாக நம்முடைய குமாரன், அவர் பிரைடுமாக நம்ம பிரைடா இருப்போம். அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் நல்ல நாள். நம்மளால்